திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய வாஸ்து வகுப்பின் முன்னோட்ட வகுப்பிற்கு கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும், ஜோதிட ஆர்வலருக்கும், வாஸ்து ஆர்வலர்களுக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். வணக்கம். இப்ப நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது இந்த வாஸ்து முன்னோட்ட வகுப்பு. இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது ஏப்ரல் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. அந்த வகுப்பிற்காக ஒரு இலவச ஒரு முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பு. ஓகேங்களா? இந்த வகுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு திருப்திகரமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க அதுல இணைந்து கொள்ளலாம். அதுக்கான கிளாஸோட டீட்டெயில்ஸ் நான் கடைசியில நான் சொல்றேன். ஓகேங்களா? இது வாஸ்து வகுப்புக்குரிய ஒரு முன்னோட்ட வகுப்பு. இந்த நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு வாஸ்துனா ஃபர்ஸ்ட் என்ன, வாஸ்துல அடிப்படையா வாஸ்துனா என்ன அப்படிங்கிறதுல இருந்து முழுமையான வகுப்பா இருக்கும். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுது, வாஸ்துங்கிறது உண்மையா ஃபர்ஸ்ட் ஒரு வாஸ்துல என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பார்க்கக்கூடாது, எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜோதிடரா ஒரு வாஸ்து நிபுணரா ஃபர்ஸ்ட் நமக்கு அது தெரியும். அப்பதான் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம சரியான ஒரு புரிதலை நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த வாஸ்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நவ கிரகங்கள் அடிப்படையில 9 கிரகங்கள் அடிப்படையில சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம 9 கிரகங்கள் அடிப்படையில செயல்படுவது ஜோதிடம். 9 கிரகங்கள் இல்லாம ஜோதிடம் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள் அடிப்படையில செயல்படுவதுதான் வாஸ்து அப்படின்னு. இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்கள் அடிப்படையில செயல்படுவதுதான் வாஸ்து அப்படின்னு சொல்றோம். நவகிரகங்கள் அடிப்படையில செயல்படுவது ஜோதிடம். இப்ப இந்த நவகிரகங்களுக்கு இந்த வாஸ்துல பங்கு இல்லையா, பஞ்சபூதங்களுக்கு மட்டும்தான் பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, பஞ்சபூதங்களுக்கும் பங்கு இருக்கு, அதே போல நவகிரகங்களுக்கும். அப்ப அந்த நவகிரகங்கள் எப்படி செயல்படுகிறது வாஸ்துல, பஞ்சபூதங்கள் எப்படி செயல்படுகிறது, ஒரு வாஸ்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்குது, எதனால நம்ம வாஸ்து பாக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வகுப்புல இப்ப நம்ம சொல்ல போறோம். இந்த வகுப்பு அப்படிங்கிறது நீங்களும் கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும். எப்படின்னா நீங்க கொஞ்சம் எல்லா நேரமும் அன்மியூட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிளாஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால உங்களோட சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருந்தா எந்த இடத்திலும் தயங்காம உங்களோட சந்தேகங்களை நிப்பாடி, சார் எனக்கு இது புரியல, அவ்வளவுதான் அன்மியூட் பண்ணிக்கிங்க. அந்த சந்தேகத்தை நம்ம நிவர்த்தி பண்ண போறோம். உடனே நிவர்த்தி பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அதனால நீங்க உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் பட்சத்துல தயங்காம அந்த இடத்துல நிப்பாட்டி கேளுங்க. நம்ம அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஆனா நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க கேட்கிற கேள்வி கரெக்டான கேள்வி வந்தா மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? நம்ம இந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறதுல ஒரு அடிப்படையா ஒரு வாஸ்து அப்படிங்கிறது என்ன, அது இல்லாம ஒரு மனையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற சில விஷயங்கள்லாம், முக்கியமான விஷயங்கள், சூட்சமமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட அருளால. இப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்பதான் நான் சொன்னேன். நவ கிரகங்கள் அடிப்படையில செயல்படுவது ஜோதிடமாவும், பஞ்சபூதங்கள் அடிப்படையில செயல்படுவது வாஸ்து அப்படின்னு சொல்லி. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் அப்படின்னா இந்த பூமியைத்தான் நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சம் எப்படி அமைந்துள்ளதோ அந்த பிரபஞ்சத்திற்கு தகுந்தாற் போல ஒரு மனையையோ, ஒரு வீடு, ஒரு அலுவலகம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வாஸ்து அப்படிங்கிற இல்லாத இடமே கிடையாது. இந்த பஞ்சபூதங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் எங்கெங்க இருக்கோ அனைத்து இடத்திலையும் இந்த வாஸ்து செயல்படும். பஞ்சபூதங்கள் இல்லாத ஒரு இடத்தை யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல அப்படி ஒரு இடமே கிடையாது. எல்லா இடத்திலையும், ஏன்னா காற்று இல்லாத இடத்துல உயிர் வாழவே முடியாது. அப்ப நம்ம இங்க இருக்கவே மாட்டோம். ஓகேங்களா? நீர் இல்லாத இடத்துலயும் உயிர் வாழவே முடியாது. ஓகேங்களா? அப்ப இந்த பஞ்சபூதங்கள் இல்லாத இடத்துல நம்ம இருக்க முடியாது. அப்ப பஞ்சபூதங்கள் எங்கெங்க இருக்கோ அனைத்து இடங்களிலும் வாஸ்து அப்படிங்கிறது செயல்படும். அப்ப வாஸ்து இல்லாம எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஓகேங்களா? அப்ப அந்த பஞ்சபூதங்கள் எங்க செயல்படுது, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வாஸ்து அப்படி சார் நான் பேசுற ஆடியோ பிளஸ் என்னுடைய வீடியோ எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? யாரோ ஒருத்தர் 2 பேர் பேசுங்க சார். சரி சார், நல்லா கிளீனா வருது சார். சார் வருதுங்க. தெளிவா கேக்குதுங்க. நல்லா கேக்குது. ஓகே, நன்றி மீட் பண்ணிக்கோங்க. நன்றி. இப்ப
இது பிரபஞ்சம். இந்த பூமி அப்படி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல் திசை வடக்கு திசை, அதே கீழ் திசை தெற்கு திசை. இதுக்கு ரைட் சைடு இருக்கிற திசை கிழக்கு திசை, இது மேற்கு திசை. ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ஷனை தெரிஞ்சுக்கணும். இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலை வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்றோம். தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலைய தென்கிழக்கு மூலை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த இடம் தென்மேற்கு திசை அப்படின்னு சொல்றோம். மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசையை வடமேற்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி திசைகளை நம்ம சொல்றோம். இந்த திசைகள்ல இந்த பூமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த வடகிழக்கு இந்த திசையில 23.30 டிகிரி பள்ளமாக இருக்கு. பூமி அப்படிங்கிறது 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில பள்ளமா இருக்கு. அப்ப வடகிழக்கு திசையில பள்ளமாக இருந்தால் அதற்கு நேர் எதிரான திசையில கண்டிப்பா அது மேடா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த பகுதி மேடு அப்படின்னா, ஏன்னா இது பள்ளம். இந்த திசையில 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில பள்ளமாக இருக்கு. ஏன் இந்த இடத்த நம்ம சொல்ல வரோம்னா, இந்த பிரபஞ்சமே ஒரு சைடு சாஞ்சி இருக்கப்ப அந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்த போலதான் நம்ம வீட்டை கட்டணும். இப்ப ஒரு வீடுன்றது நம்ம பொதுவா சொல்றோம் உங்களுக்கு, வாஸ்துப்படி வீடா இருக்கலாம், அலுவலகமா இருக்கலாம், ஒரு நிலமா இருக்கலாம், தோட்டமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், மாட்டுக்கொட்டையா கூட இருக்கலாம். ஆனா இதற்கு தகுந்தாற் போலதான் நம்ம ஒரு வீட்டை அமைக்கணும். இந்த பிரபஞ்சத்திற்கு தகுந்தாற் போலதான் நம்ம ஒரு மனையை அமைக்கணும், ஒரு மனையை வாங்கணும். இப்ப இந்த 23.30 டிகிரி இந்த இடம் பள்ளமாக இருக்கும் பொழுது இந்த பள்ளமான திசையை நோக்கித்தான் ஒரு நீரானது ஓடும். மேட்டு பகுதியிலிருந்து பள்ளமான திசையை நோக்கித்தான் ஒரு நீரானது ஓடும் மேட்டு பகுதியில். அப்ப அந்த பள்ளமான நீரானது ஓடுற இடத்துலதான் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப நீர் வளம் அப்படி எங்க அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துலதான் நம்ம ஒரு போரோ, ஒரு தனி தொட்டியோ, ஒரு கிணறோ அமைக்கும் பொழுது அந்த நமக்கு ஒரு சுபிட்சமான ஒரு பலனை கொடுக்கும், ஒரு வாஸ்துப்படி சரியான ஒரு பலனை கொடுக்கும். அதற்கு நேரெதிராக அமைக்கும் பொழுது நம்ம எப்படி, இப்ப இந்த பள்ளமான இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அப்ப அந்த பள்ளமான இடத்துலதான் நீர் ஓடும். அந்த இடத்துலதான் போரோ, கிணறு, தனி தொட்டி, நீர் சம்பந்தப்பட்ட நீர்நிலைகளை அமைக்கும் பொழுது அது வாஸ்துப்படி சரியாக அமைந்து நமக்கு ஒரு சுபிட்சமான பலனை. அந்த இடத்துல போய் நம்ம வீட்டை கட்டிட்டோம், நம்ம வீட்டை சுத்தி தண்ணி இருக்கும், அது எப்படி இருக்கும்? அப்ப நம்ம எந்த இடத்துல கட்டணும்? தண்ணி இல்லாத மேட்டான இடத்துலதான் நம்ம வீட்டை கட்டணும். ஒரு கிணறு, தண்ணி தொட்டி அந்த இடத்துல அமைக்கணும். அப்ப மேட்டு பகுதியில தான் நம்ம ஒரு வீட்டை அமைக்கணும். அப்ப மேட்டு பகுதி அப்படிங்கிறது எது? இந்த தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறத இதைத்தான் சொன்னேன். இந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்தாற் போல நம்ம வாஸ்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை சொல்றதுக்காக இந்த ஒரு 5 நிமிஷம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நம்ம நவகிரகங்கள் அடிப்படையில, பஞ்சபூதங்கள் அடிப்படையில ஒரு வாஸ்து எப்படி அப்படிங்கிறத அடுத்து ஆரம்பத்துல வந்து பிகினிங் வந்து சார். இதற்கு முன்னாடி என்னோட டெமோ கிளாஸ் யாராவது அட்டன் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் மீட் பண்ணிடுங்க. இதற்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் யாராவது அட்டன் பண்ணி இருந்தா கொஞ்சம் பேசுங்க. அவங்களோட போட்ட வீடியோ பார்த்தேன். ஓகே சார். இல்ல நம்மளோட கிளாஸ் லைவா யாராவது அட்டன் பண்ணிருக்கீங்களா இதற்கு முன்னாடி? சார் மணிகண்டன் அட்டன் பண்ணிருக்கேன் சார். ஓகே சார். வேற யாராவது? ஓகே. அப்ப மோஸ்ட்லி யாரும் அட்டன் பண்ணல, ஒருத்தர் 2 பேர் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். எல்லாம் மீட் பண்ணிடுங்க. இப்ப ஒரு வாஸ்து அப்படிங்கிறது நவ கிரகங்கள் பஞ்சபூதங்களையும் இணைத்து ஒரு இடத்துல வாஸ்து எப்படி செயல்படும் அப்படிங்கிறத ஒரு அடிப்படையில இருந்து பார்ப்போம். ஓகேங்களா? இது ஒரு இடம். ஓகேங்களா? இந்த இடத்துல மேல இருக்க திசை வடக்கு திசை, கீழே இருக்க திசை தெற்கு திசை, இது கிழக்கு, இந்த திசை மேற்கு.
இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலை வடகிழக்கு மூலை. இந்த மூலையைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலை தென்கிழக்கு மூலை. இந்த மூலையை நம்ம அக்னி மூலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூலைய தென்மேற்கு மூலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மூலையத்தான் நம்ம நிறுவி மூலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூலை வடமேற்கு மூலை. இந்த மூலைய நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒவ்வொரு திசையும் நம்ம 8 திசை அப்படிங்கிறது நம்ம போட்டோம். இந்த 8 திசையும் இது அக்னி மூலை, இது நிறுதி மூலை, இது வாயு மூலை, இது ஈசானிய மூலை அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மூலையுடைய பெயர்களும் சொல்லுவோம். அப்ப அந்த நவ கிரகங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு, இந்த திசையோட ஆதிக்கம் என்ன, இந்த திசையோட ஆதிக்கம் என்ன, இந்த திசையோட ஆதிக்கம் என்ன, நவ கிரகங்களுக்கு எந்தெந்த இடத்துல அதோட ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குரு பகவானுடைய ஆதிக்கம் வடக்கு திசையில குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம். அதே மாதிரி வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையில புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம். கிழக்கு திசை சுக்கிரனுடைய இடம். இந்த அக்னி மூலையான தென்கிழக்கு மூலை சந்திர பகவானுடைய இடம். தெற்கு திசை அப்படிங்கிறது செவ்வாயுடைய இடம். இந்த தென்மேற்கு மூலை நிறுதி மூலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராகு பகவானுடைய இடம். மேற்கு திசை சனி பகவானுடைய இடம். இந்த வடமேற்கு என்னங்க சார்? சார் கிழக்காண்டு ஏதோ எழுதிருக்கீங்களா? தெரியல சார், சரியா அந்த கலர் சரியில்லை. செவ்வாய் 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 சார், செவ்வாய். கிழக்கு கிழக்கு சுக்கிரன் சார். தேங்க்யூ சுக்கிரன் சார். இப்ப உங்களுக்கு 8 நவகிரகங்கள் அப்படின்றது எழுதிட்டோம். 9வது ஒரு நவகிரகம் இருக்கு சார். கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் மீட் பண்ணிடுங்க. டவுட் இருந்தா மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, இப்படி நீங்க அன்மியூட்டே பண்ணாதீங்க. அப்ப 8 நவகிரகங்கள் அப்படிங்கிறது எழுதிட்டோம். அப்போ 9வது ஒரு நவகிரகம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுதான் சூரியன். ஒரு வீட்டுடைய அல்லது ஒரு இடத்துடைய மைய புள்ளி அப்படிங்கிறது தான் பிரம்மஸ்தானம்னு அர்த்தம். அதற்கு பெயர் பிரம்மஸ்தானம்னு அர்த்தம். ஒரு வீட்டுடைய ஒரு இடத்துடைய மைய புள்ளிக்கு பேர் தான் பிரம்மஸ்தானம்னு அர்த்தம். அந்த பிரம்மஸ்தானத்தோட அதிபதி தான் சூரியன் அப்படின்னு. இப்ப நீங்க ஒரு நவகிரக கோயிலுக்கு போறீங்க. அந்த நவகிரக கோயில்கள்ல இப்ப நவகிரகங்கள் நம்ம அப்படிங்கிறது எப்படி அமைச்சிருக்கோமோ, வடக்கு திசை குரு பகவான், தெற்கு திசை செவ்வாய், தென்கிழக்குல சந்திர பகவான், கிழக்கு திசை சுக்கிரன், மேற்கு திசை சனி, தென்மேற்கு திசை ராகு, வடமேற்கு திசை கேது. இப்ப நம்ம இது மாதிரி இப்ப நம்ம என்னென்ன தெய்வங்களை எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்கோமோ அதே போலதான் உங்களுக்கு நவகிரகங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நவகிரகங்கள் இதே மாதிரி இடத்துலதான் அமைஞ்சிருக்கும். அப்ப அந்தந்த இடத்துடைய ஆதிக்கம் நிறைந்த கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம், அந்தந்த திசை. அப்ப அதற்கு தகுந்தாற் போலதான் நம்ம ஒரு மனையை அமைக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி எப்படின்னு அடுத்த ஸ்டெப்ல சொல்லுவோம். அப்ப அந்த சூரியன் அப்படிங்கிறது பிரம்மஸ்தானத்தோட அதிபதி சூரிய பகவான். ஒரு வீட்டுடைய பிரம்மஸ்தானம் கெட்டு போயிட்டாலே அந்த வீட்டில் உள்ள தலைமகன், முதன்மை பண்புல இருக்கிற தலைமகன், அப்பா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அவர் தான் முதன்மையானவரா இருப்பார் ஒரு வீட்டுக்கு.
ஒரு வீட்டிற்கு தலைமை பண்புல இருக்கிறவர் தான் சூரியன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம் அப்படின்ற ஒரு இடம் பாதிக்கப்பட்டுருச்சு, அந்த இடத்துல செவுரோ பில்லரோ ஏதோ சம்திங் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல தலைமை பண்புல இருக்கிற ஒருத்தருக்கு உயிருக்கு நிகரான மிகப்பெரிய பாதிப்பு வரும். அப்ப அந்த பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டுருச்சா, பிரம்மஸ்தானத்துல பில்லர் வந்து வருதா இல்ல செவுரு வருதா, எதுவுமே இல்லாம காலியா இருக்கா அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். எந்த இடத்துலயுமே வாஸ்துல நம்ம வந்து இது இருந்தா பரவாயில்ல இது இருக்கட்டும் அப்படின்னு நம்ம பண்ணவே கூடாது. எல்லா இடத்துலயும் வாஸ்து அப்படிங்கிறதுல எந்த இடத்துலயும் எந்த தவறும் பண்ணவே கூடாது. ஏன்னா எந்த இடம் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு தகுந்தாற் போல நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த வாஸ்து பரிகாரம் செஞ்சு சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, வாஸ்து பரிகாரம் பண்ணி சரி பண்ணவே முடியாது. வாஸ்துக்கு அப்படிங்கிறதுக்கு பரிகாரமே கிடையாது. தவறாயிருச்சுன்னா இடிச்சு கட்டணும், அல்லது ஒரு இடத்த சேர்த்து கட்டணும். இடிச்சுதான் சரி பண்ணணும், அல்லது ஒரு விஷயத்த கட்டி சேர்த்து சரி பண்ணணும். அப்படித்தான் பண்ண முடிஞ்சு அத வாஸ்துல நீங்க வந்து பூசணிக்காய வைக்கிறது, காப்பர் கம்பியை புதைக்கிறது, ஐயரை கூட்டிட்டு வந்து யாகம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்னால வாஸ்துவ பரிகாரம் பண்ணி சரி பண்ணவே முடியாது. வாஸ்துக்கு அப்படிங்கிறது பரிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. அதை நீங்க கட்டி சரி பண்ணணும் அல்லது இடிச்சு சரி பண்ணணும். இது மாதிரி வேலைகள் பண்ணா மட்டும்தான் அது சரியாகும். சார் சில பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சாரி நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் வாஸ்துப்படி, அதே தப்பு என் ஃப்ரெண்டும் பண்ணியிருக்காரு, ஆனா அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல அது கட்டினதுல இருந்து, ஆனா எங்க வீட்டுக்கு நான் கட்டினதுல இருந்து அது பாதிப்பா இருக்கு. யார் வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்தாலும் சார் இது தப்பா இருக்கு இதை எடுத்துருங்க, சார் இது தப்பா இருக்கு இதை எடுத்துருங்கன்னே சொல்றாங்க. அப்ப அவருக்கு எந்த பாதிப்பும் வரல, நமக்கு பாதிப்பு இருக்கு. எதனால? அதுக்கு தான் இந்த நவகிரகங்களை நம்ம முன்னெடுக்கிறோம். அதாவது ஒரு வீட்டுல எக்ஸாம்பிள் கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் வச்சுக்கோம், கிழக்கு திசையில வைக்கக்கூடாத ஒரு இடத்த வச்சுட்டாங்க. எக்ஸாம்பிள் ஒரு மாடிப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் கிளாஸ் சொல்ல வரல, உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வரேன். ஒரு மாடிப்படி இருக்கு, கிழக்கு திசையில வைக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க, அவர் கிழக்கு திசையில கட்டிட்டாங்க. அல்லது ஒரு பாத்ரூம் கட்டக்கூடாதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் கிழக்கு திசையில கட்டிட்டாங்க. அப்ப அந்த வீட்டுல என்ன அர்த்தம்? கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப அதே கிழக்கு திசை அதே படிய அதே பாத்ரூம என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கட்டியிருக்காரு சார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் கட்டினது வந்து பிரச்சனையா இருக்கு, யார் வந்து பார்த்தாலும் இந்த படி எடுத்துருங்க அந்த பாத்ரூம் எடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய ஜாதகத்துல ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரன் என்ற கிரகம் வலுவாக இருந்தால் அவர் கிழக்கு திசையில் ஏதோ ஒன்று வாஸ்து ரீதியாக தவறு செய்திருந்தாலும் கூட அவருக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. அவருடைய வளர்ச்சியை தடுக்கும். கண்டிப்பாக சுக்கிரன் அப்படின்ற கிரகம் அவர் ஜாதகத்துல கெட்டியா இருக்கு, ஆனா வாஸ்து ரீதியா அவங்க கிழக்கு திசையில சுக்கிரனை வந்து டம்மி பண்ணி வச்சிருக்கப்ப அவருக்கு என்ன ஆகும்? அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தடைபடும், ஆனா அவருக்கு பாதிப்பை அப்படிங்கிறது கொடுக்காது. அதே ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு போயிருந்து கிழக்கு திசையிலும் அவர் வந்து சுக்கிரனுடைய இடத்துல அவர் தவறு பண்ணும் பொழுது அவர் மிகப்பெரிய பாதிப்பையும் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சந்திப்பார், அல்லது அந்த இடத்திற்கு போனதுக்கு அப்புறம் சந்திப்பார். அதுவும் சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ வரும் பொழுது மிகப்பெரிய பேரிழப்பை அவர் சந்திப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும். அப்ப ஒருத்தவருக்கு வாஸ்து ரீதியாகவும் அந்த கிரகம் அப்படிங்கிறது நல்லா இருந்து, அந்த இடம் திசை நல்லா இருந்து, ஜோதிட ரீதியாகவும் நல்லா இருக்கும் பொழுது அவர் ஒரு 10 நாள்ல ஒரு இடத்துக்கு போக வேண்டியவர் 2 நாளையில போயிடலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இவர் வந்து ஜோதிடத்துல ஒரு கிரகம் நல்லா இருக்கப்ப அந்த கிரகத்தை வாஸ்து ரீதியாக நம்ம அந்த திசையை நம்ம வந்து தப்பு பண்ணும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், இப்ப நவகிரகங்கள் அடிப்படையில ஒரு எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த திசைகள் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம் இருக்கு, பஞ்சபூதங்களுக்கு தகுந்தாற் போல எப்படி ஒரு மனையை அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப முதலே நம்ம சொன்னோம், வடகிழக்கு திசை அப்படிங்கிறது பள்ளம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில பள்ளமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப வடகிழக்கு திசையில 23.30 டிகிரி பள்ளமாக இருக்கும் பொழுது
அந்த பள்ளத்தை நோக்கிதான் ஒரு நீரானது செல்லும். அப்ப நீரானது எந்த திசையில் செல்கிறதோ அந்த இடத்துல நீர் வளங்கள் அதிகமாக இருக்கும். அப்ப நீர் வளங்கள் அதிகமாக உள்ள இடங்கள்ல போரோ, கிணறோ, தண்ணி தொட்டி சம்பந்தப்பட்ட நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அமைக்கும் பொழுது அது வாஸ்து ரீதியாக ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். அப்ப வடகிழக்கு திசையில நம்ம நீருக்கான இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஈசானிய மூலை அப்படிங்கிற இடத்துல நம்ம நீருக்கான இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த நீருக்கு நேர் எதிரான எந்த இடத்துல இருந்து நீர் ஓடும்? நேர் எதிரான திசையில இருந்து ஓடும். அப்போ ஒரு இடத்துல நீரானது இருக்கு அப்படின்னா, பள்ளமா இருக்குன்னா, அந்த பள்ளத்திற்கு நேர் எதிரான திசை கண்டிப்பாக மேடாக இருக்கும். ஏன்னா மேட்ல இருந்துதான் நீரானது ஓடும். அப்ப அந்த மேட்டு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில தான் நம்ம வீட்டை கட்டணும். அப்ப தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலைக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை. அப்ப இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது நிலத்துக்குரிய இடம். பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள்ல இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது நிலத்துக்குரிய இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த நிலத்துக்குரிய இடத்துலதான் நம்ம ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது நமக்கு ஒரு சுபிச்சமா இருக்கும். நம்ம பள்ளத்துல போய் வீட்டை கட்டிட்டா என்ன ஆகும்? நம்ம வீட்டை சுத்தி தண்ணி சூழ்ந்துக்கும். அப்ப நம்ம எங்க வீடு கட்டணும்? நிலத்தத்துவம் இருக்கிற இடத்துலதான் நம்ம வீடு கட்டணும். அப்ப நிலத்தத்துவம் அப்படிங்கிறது எது அப்படின்னா நீர் தத்துவத்துக்கு அப்படியே நேர் எதிரான பகுதி நிலத்தத்துவத்துக்குரிய பகுதி. அதனாலதான் இந்த நிறுதி மூலை அப்படின்ற மூலை நம்ம நிலத்தத்துவத்துக்குரிய இடம் சொல்றோம். அது இல்லாம இந்த நிறுதி மூலை அப்படிங்கிறது ஒரு நிலையான மூலை அப்படின்னு. அப்போ ஒரு வீடு அப்படிங்கிறது எங்க அமையணும் அப்படின்னா ஒரு நிலையான இடத்துல அமைகிறப்பதான் அந்த வீடுங்கிறது ஒரு லட்சுமி கடாட்சி. நிலையான இடத்துல அமைஞ்சிட்டா என்ன ஆகும்? அடிக்க ஒருக்க வீட்டை இடிக்கிற மாதிரி இருக்கும், கட்டுற மாதிரி இருக்கும், வர்றவங்க தங்க முடியாது, செய்ய முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அப்ப நிலையான இடத்துலதான் ஒரு வீட்டை கட்டணும். நிலையான இடம் தான் தென்மேற்கு மூலை. நிறுதி மூலை அதற்கு இன்னொரு இடம் நிலையான மூலைன்னு இருக்கும். அந்த இடம் அதான் நிலத்தத்துவத்துக்குரிய இடம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த தென்கிழக்கு திசை அக்னி மூலைன்னு சொல்றோம். இந்த அக்னி மூலை அப்படிங்கிறது நெருப்பு தத்துவத்துக்குரிய இடம் அப்படின்னு சொல்றோம். இந்த நெருப்பு தத்துவத்திற்கு நேர் எதிரான மூலை. ஒரு இடத்துல காற்று இல்லாமல் நெருப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. காற்று இருக்கிற இடத்துலதான் நெருப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த காற்று அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா அதற்கு நேர் எதிரான திசையில இருந்து தான் ஒரு இடத்துல புஷ் பண்ண முடியும் காற்று. ஓகேங்களா? அதே இடத்துல காற்று இப்படி இருக்காது. ஒரு இடத்துல நெருப்பு அப்படிங்கிறதுக்குன்னா அதற்கு ஆப்போசிட் இடத்துல இருந்து ஒரு காற்று புஷ் பண்ணாதான் அந்த இடத்துல நெருப்பை ஃபயர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த தென்கிழக்கு மூலை அப்படிங்கிறது நெருப்புக்கான மூலையா இருக்கனால அதற்கு நேர் எதிரான வடமேற்கு மூலை இந்த வாயு மூலை அப்படிங்கிறத காற்றுக்கான இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். காற்று தத்துவத்துக்குரிய இடம் தான் இந்த வாயு மூலை. அப்ப இப்ப இதுவரை நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களை நம்ம பார்த்துக்கோம். இன்னும் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பஞ்சபூதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் ஆகாயம். இந்த ஆகாயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும். ஆகாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவன் அப்படிங்கிறதுதான் ஆகாயம். பஞ்சபூதங்கள் என்னென்ன? நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களுக்கும் 5வது பூதமான அந்த ஆகாயம் தான் தலைவனாக இருந்து செயல்படும். இந்த தலைவனாக இருந்து செயல்படும் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு வீடு, இதான் ஒரு வீடு அப்படின்னா இந்த வீட்டை சுத்தி இதான் காம்பவுண்ட் வால்னு வச்சுக்கணும். இது ஒரு வீடு, இது இந்த வீட்டை சுத்தி இருக்கிற காம்பவுண்ட் வால் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப அந்த வீட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கும் வீட்டுக்கும் காம்பவுண்ட் வால்க்கும் இடைப்பட்ட பகுதியில செயல்படுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை அப்படிங்கிறது என்னன்னா இதற்குள்ள இருக்கிற இந்த பஞ்சபூதங்களை தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில இருந்து எந்த விதமான ஒரு பேராற்றல், எந்த விதமான பேரழிவு எது வந்தாலும் அதுல இருந்து இதை காக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஆகாய தத்துவம் செய்யும். எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சும்மா இது ஒரு பிளாட்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பிளாட், இது ஒரு பிளாட்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இது வடகிழக்கு மூலை, இந்த வீட்டுக்கு இது வடமேற்கு மூலை, இது வாயு மூலை. இந்த வீட்டுக்கு இது வாயு மூலை, இந்த வீட்டுக்கு இது ஈசானிய மூலை. அப்போ இந்த வீட்டுக்கு ஒரு போர் போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
இந்த இடத்துலதான் ஒரு போரை போடுவோம். அது இந்த வீட்டுக்கு என்ன வருது? வாயு மூலையா வரும். இந்த வீட்டுக்கு ஈசானி மூலையில போட்டாங்க. ஆனா இது பக்கத்து வீட்டுக்கு என்னவா வரும்? இது வாயு மூலையா வரும். அப்ப இந்த வீட்டுக்காரவங்க ஒரு காம்பவுண்ட் வால் கட்டலன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு காம்பவுண்ட் வால் இந்த வீட்டுக்கு அமைக்கல. அப்ப இது என்ன ஆகும்? இந்த வீட்டுல வாயு மூலையில போர் போட்டுருக்காங்க. அப்ப மிகப்பெரிய பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்ப எப்ப பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட்டுக்கு நீங்க ஒரு காம்பவுண்ட் வால் அமைக்கிறீங்க. இதுக்குள்ள இப்படி ஒரு வீடு இருக்கு, இதுக்கு சுற்றி வர காம்பவுண்ட் வால் அமைக்கிறீங்க. இப்படி ஒரு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது நீங்க அமைக்கும் பொழுது கண்டிப்பாக இதுல சுத்தி வர ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யும். இந்த ஆகாய தத்துவங்கிறது பஞ்சபூத அடிப்படையில இந்த வீட்டுக்கு பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்த விடாது. அப்ப எந்த வீட்டுல எல்லாம் காம்பவுண்ட் வால் இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. ஆகாய தத்துவம் வேலை செய்யாட்டி இப்ப நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். நம்ம வீட்டுக்கு நெருதி மூலையில போர் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அது ஈசானிய மூலையா இருக்கும், நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு. அப்ப நமக்கு தவறான இடத்துல ஒரு போர் போட்டிருக்காங்க, அது பாதிப்பு நமக்கு கண்டிப்பா நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப ஒரு வீட்டுக்கு ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அவசியம். ஓகேங்களா? இப்ப இந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் அடிப்படையில ஒரு இடத்துல எப்படி வாஸ்து அப்படிங்கிறது செயல்படும் அப்படிங்கிறத ஒரு அடிப்படையா பேசிக்கா ரொம்பவே ஒரு அடிப்படையான விஷயங்களா நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஏன் இந்த விஷயத்த கொஞ்சம் ஃபாஸ்டா அப்படிங்கிறது மூவ் பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ரொம்ப பேர் ஆன்லைன்ல வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இதை ஒரு பேசிக்கா இது ரொம்ப பேத்துக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு வகுப்பு அப்படிங்கிறது ஒரு அடிப்படையில இருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடிப்படையா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு மனையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ஒரு பிளாட் நம்ம வாங்குறோம், எப்படிப்பட்ட பிளாட் வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம்னு இருக்கும். அதே மாதிரி அந்த பிளாட்டை யார் பேர்ல பதிவு பண்ணலாம், அப்படியே பதிவு பண்ற மாதிரி இருந்தா அவங்க ஜாதக ரீதியா அந்த விஷயத்துல அவங்களுக்கு எந்த திசையுடைய மனையை வாங்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் வடக்கு பார்த்த பிளாட் வாங்கலாமா, இல்ல கிழக்கு பார்த்த பிளாட் வாங்கலாமா, எங்களுடைய ஜாதகத்துப்படி எங்களுக்கு கிழக்கு திசை யோகமா, வடக்கு திசை யோகமா, அதே மாதிரி எந்த திசையில தலைவாசல் அமைக்கலாம், எங்களுடைய இடம் இருக்கு, அந்த இடத்துல கிழக்குல தலைவாசல் அமைக்கலாமா, வடக்குல தலைவாசல் அமைக்கலாமா, இது மாதிரியான சந்தேகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருக்கு. அப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு தெருக்குத்து மூலக்குத்து உள்ள பிளாட் எல்லாம் எந்த பிளாட்டை வாங்கக்கூடாது, எந்த பிளாட்டை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம இந்த விஷயத்துல போலாம். சார் இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா, அழிச்சிட்டுங்களா? சார் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஐயா நோட் பண்ணியாச்சுங்க, ஐயா நோட் பண்ணியாச்சு. ஓகே, நன்றி நன்றி நன்றி. இந்த வடகிழக்கு மூலை புதனா சார்? இந்த மூலையில வடகிழக்கு புதன் சார், ஈசானிய மூலை புதன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த கலர் மார்க் சரியா தெரியல சார், அதை மட்டும் மாத்திக்கோங்க. எதுங்க சார்? அந்த கிரீன் கலர் டைப் எழுதுறீங்களா, அது சரியா எழுத்து தெரியல. இல்ல இல்ல சார், இப்ப எழுதிட்டீங்களா சார்? இது வடகிழக்கு திசை. இல்ல முடிஞ்சிச்சு, இல்ல முடிஞ்சிச்சு எழுதிட்டேன் சார். ஒண்ணும் இல்ல, வீடியோல பார்க்கும் போது நீங்க எழுதுற எழுத்து தெளிவா தெரியல. சரிங்க சார், நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த கிரீன் கலர் மட்டும் தெரியல போல, உங்களுக்கு ரெட் கலர் அது மாதிரி. இப்ப ஒரு இடத்திற்கு ஃபர்ஸ்ட் தெருக்குத்து மூலக்குத்துனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கீங்க. எந்த தெருக்குத்து வாங்கலாம், எந்த தெருக்குத்து வாங்கக்கூடாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல எந்த இடம் நல்ல இடம், எந்த இடம் கெட்ட இடம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா சார்? கொஞ்சம் மீட் பண்ணிடுங்க அந்த பிரின்ஸ் சார், கொஞ்சம் மீட் பண்ணிடுங்க. ஓகே. இப்ப முதலே சொன்ன மாதிரி இந்த திசை வடக்கு திசை, இந்த திசை தெற்கு திசை, இது கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு. இப்ப எப்பயுமே எடுத்துக்கங்க, இந்த வடக்கு திசை அப்படிங்கிற ஒரு இடத்துல சென்டர் பாயிண்ட், இப்போ இது ஒரு 40 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட் ஒரு 20 அடி. இந்த 20 அடி இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இங்கிட்டு, அதாவது வடக்கு மையப்புள்ளியிலிருந்து இந்த ஈசானிய மூலை, இதான் ஈசானிய மூலை, வடக்கு மையப்புள்ளியிலிருந்து ஈசானிய மூலை வரை உள்ள பகுதி நல்ல பகுதின்னு இருக்கும். ஒரு இடத்துல
வடக்கு மையப்புள்ளியிலிருந்து ஈசானிய மூலை வரை உள்ள பகுதி நல்ல பகுதின்னு அர்த்தம். இந்த பகுதி நல்ல பகுதின்னு அர்த்தம். இந்த பகுதி கெட்ட பகுதின்னு அர்த்தம் நம்ம இடத்துல. அதே மாதிரி கிழக்கு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிழக்கு மையப்புள்ளி 50 அடி இருக்குங்களா, சென்டர் பாயிண்ட் 25 அடி. இந்த கிழக்கு மையப்புள்ளியிலிருந்து ஈசானிய மூலை வரை உள்ள பகுதி நல்ல பகுதி. அதே இந்த கிழக்கு மையப்புள்ளியிலிருந்து அக்னி மூலை வரை உள்ள பகுதி, இது அக்னி மூலை. தென்கிழக்கு மூலையை தான் நம்ம அக்னி மூலைன்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த அக்னி மூலை வரை உள்ள பகுதி அப்படிங்கிறது கெட்ட பகுதி. அதே தெற்கு திசை எடுத்துக்கோங்க. தெற்கு மையப்புள்ளியிலிருந்து அக்னி மூலை வரை உள்ள பகுதி நல்ல பகுதி. இந்த தெற்கு மையப்புள்ளியிலிருந்து இந்த மூலை பேரு நிறுதி மூலைன்னு அர்த்தம். இந்த தெற்கு மையப்புள்ளியிலிருந்து நிறுதி மூலை வரை உள்ள பகுதி கெட்ட பகுதி அப்படின்னு. அதே மேற்கு திசைக்கு வந்துடுறோம். மேற்கு மையப்புள்ளியிலிருந்து நிறுதி மூலை வரை உள்ள பகுதி கெட்ட பகுதி அப்படின்னு அர்த்தம். அதே இந்த மேற்கு மையப்புள்ளியிலிருந்து வாயு மூலை வரை, இந்த மூளை பேர் வாயு மூலைன்னு அர்த்தம். வாயு மூலை வரை உள்ள பகுதி நல்ல பகுதி. ஒரு இடத்துல நல்ல பகுதி கெட்ட பகுதி எதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த நல்ல பகுதி அப்படிங்கிற இடத்துல வீட்டுல தலவாசல் அமைக்கிறது, ஒரு போர்ட்டிக்கோ அமைக்கிறது, ஒரு ஹால் அமைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல இடத்துல பண்ணணும், நல்ல பகுதியில பண்ணணும். அதே கெட்ட பகுதி அப்படிங்கிறதுல ஒரு மாடிப்படி கட்டுறது, ஒரு பாத்ரூம் கட்டுறது, ஒரு செப்டிக் டேங்க் கட்டுறது, இது மாதிரியான விஷயங்களை கெட்ட பகுதியில பண்ணணும். அதுலயும் சில விதிமுறைகள் இருக்கு, அடுத்தடுத்த வகுப்புல வரும். இந்த நல்ல பகுதி கெட்ட பகுதின்னு ஏன் நம்ம இதை பிரிக்கிறோம் அப்படின்னா, நல்ல பகுதியில இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், கெட்ட பகுதியில இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதுனாலதான் நம்ம இந்த இடத்த நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா? நீங்க போய் தலைவாசலை கொண்டு போய் இங்க வச்சிடக்கூடாது. ஒரு வீட்டு கிழக்கு பார்த்த வீடு தானே, 50 அடியில நீங்க வீடு கட்டுறீங்க, இந்த பக்கம் இருக்கிற 25 அடியில போய் நீங்க தலைவாசல வச்சிடக்கூடாது. கிழக்கு ஈசானிய மூலையை நோக்கி இருக்கிற 25 அடியில தான் நீங்க தலைவாசல வைக்கணும். 50 அடியில் நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா. அதே தெற்கு பார்த்த வீடா இருக்கு, நீங்க என்ன பண்ண, மேற்கு சைடு போய் தலைவாசல் வச்சிடக்கூடாது. தெற்கு பார்த்த வீட்டுல கிழக்கு பக்கம் மையப்புள்ளியில இருந்து கிழக்கு சைடுல தான் நீங்க தலைவாசல் வைக்கணும். அதே வடக்கு பார்த்த வீடா இருக்கு, இந்த 40 அடியில வீடு கட்டுறீங்க, அப்ப என்ன பண்ணணும், ஈசானிய மூலையை நோக்கி இருக்கிற பகுதியில தான் நீங்க தலைவாசல் வைக்கணும். இந்த பகுதியில வச்சிருக்கோம். காம்பவுண்ட் வால் கேட்டா இருக்கட்டும், எதா இருக்கும், போர்ட்டிக்கோ அமைக்கிறதுல இருந்து இது மாதிரி ரொம்ப ரொம்ப விஷயங்கள் இருக்கு. இதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு இடத்துல நல்ல பகுதி எது கெட்ட பகுதி எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த தெருக்குத்து அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் மூலக்குத்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரியும். தெருக்குத்து அப்படின்னா என்னன்னா, நம்ம வீட்டுக்கு நேரா அல்லது நம்மளுடைய பிளாட்டுக்கு நேரா வந்து ஒரு தெருக்குத்து. இதே நம்மளோட இடம், இது இன்னொருத்தவங்களோட இடம். இப்ப இது ரோடு, இப்ப நம்ம வீட்டுக்கு நேரா நம்ம பிளாட்டுக்கு ஒரு நேரா ஒரு தெரு இப்படி வந்து குத்து. இதற்கு பேர் தான் தெருக்குத்து. நம்மளுடைய இடத்துக்கோ நம்மளுடைய வீட்டுக்கோ நேரா வந்து தெருக்குத்து, இதற்கு பேர் தான் தெருக்குத்துன்னு அர்த்தம். தெருக்குத்துன்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். அடுத்து மூலக்குத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த தெருக்குத்து இந்த வீட்டுக்கு கிடையாது, இந்த பிளாட்டுக்காரங்களுக்கு தெருக்குத்து கிடையாது, இந்த பிளாட்டுக்காரங்க, ஏன்னா இந்த பிளாட் நேரம் தான் குத்துது. அதே மாதிரி மூலக்குத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது மாதிரி இருக்கும், அல்லது இப்படி ரோடு போயிட்டு இருக்கும், அல்லது இப்படி கூட போயிட்டு இருக்கும். இது வந்து இதுக்கு பேர் மூலக்குத்து, கார்னர் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இதற்கு பேர் மூலக்குத்து. அப்ப எந்த மூலக்குத்து உள்ள மனையை வாங்கலாம்? சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு போர்டு எங்களுக்கு கிளியரா தெரியல சார். ரைட் சைடுல எழுதுறது அந்த மூலக்குத்து காட்டுறதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. இந்த இடத்துல தெரியலைங்களா? ரோடு தான் சார், கையே எதுவுமே தெரியல எழுதல சார். உங்க கையே தெரியல. இந்த ஒரு
இப்ப தெரியுதாங்க சார்? ஆக்சுவலா வீடியோ இப்ப கிளியரா ஓரளவுக்கு இருக்கு. ஆனா அந்த பக்கம் வந்து ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு. அந்த பக்கம் நீங்க கை கொண்டு போனதே தெரியலங்க. இப்ப நல்லா தெரியும் இப்ப சார். தெரியும் உங்களுக்கு தெரியும். இப்ப தெரியும் சார், தெரியும் சார். கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமா இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? இப்ப இது மாதிரி கார்னர்ல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு, அதாவது வந்து இதுக்கு பேர் வந்து மூலக்குத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கார்னர் பிளாட்ல இருந்தா மூலக்குத்து. அப்ப எந்த மூலக்குத்து உள்ள மனை அப்படிங்கறத நம்ம வாங்கலாம், எந்த மூலக்குத்து உள்ள மனை நம்ம வாங்கக்கூடாது, எந்த தெருக்குத்து உள்ள மனை வாங்கலாம், எந்த தெருக்குத்து உள்ள மனை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லுவாரு. ஓகேங்களா? அப்ப மூலக்குத்து அப்படிங்கிறதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸாம்பிள், இந்த மனைக்கு பெயர் இப்ப இந்த மூலக்குத்து அப்படிங்கிறது ஈசானிய மூலக்குத்து. அப்ப இந்த ஈசானிய மூலக்குத்துல ஒரு கார்னர் பிளாட், ஈசானிய மூலையில ஒரு கார்னரா ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது முதல் தரமா எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அந்த பிளாட்டை நீங்க வாங்கலாம். முதல் தரமான பிளாட், இந்த ஈசானிய மூலையில ஒரு பிளாட் இருக்கு அப்படின்னா அந்த பிளாட்டை சூப்பரா வாங்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு பேர் வாயு மூலக்குத்து. இந்த மூலக்குத்துக்கு பேர் வாயு. இந்த வாயு மூலையில இருக்கிற பிளாட் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் இந்த வாயு மூலையில இருக்கிற பிளாட்டை நீங்க வாங்கவே கூடாது. அடுத்து இதற்கு பெயர் நிறுதி மூலக்குத்து. அப்ப இந்த நிறுதி மூலக்குத்து உள்ள மனையை வாங்கலாமான்னு கேட்டா, நிறுதி மூலக்குத்து உள்ள மனையும் எக்காரணத்தை கொண்டும் வாங்கவே. அடுத்து இந்த மனைக்கு பெயர் அக்னி மூலக்குத்துள்ள மனை. இந்த இடத்துல அக்னி மூலக்குத்துள்ள பிளாட் அப்படின்னு அர்த்தம், இந்த பிளாட். அப்ப இந்த அக்னி மூலக்குத்துள்ள மனையை வாங்கலாமான்னு கேட்டா, அக்னி மூலக்குத்துள்ள மனையும் வாங்கக்கூடாது. ஒரு மூலக்குத்து உள்ள ஒரு பிளாட், ஒரு கார்னர் பிளாட் நீங்க வாங்கணும் அப்படின்னா ஈசானிய மூலையில இருக்கிற பிளாட்டை மட்டும்தான் வாங்கணும். வேற எந்த இடத்துலயும் உங்களுடைய கார்னர் பிளாட் மூலக்குத்துள்ள மனையை எக்காரணத்தை கொண்டும் வாங்கவே கூடாது. ஓகேங்களா? அந்த ஈசானிய மூலையில எப்படி இருக்கும் அப்படின்னா, சில இடத்துல ரோடு வடக்கு பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், அல்லது கிழக்கு பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், அல்லது ரெண்டு பக்கமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். இதுல எப்படி இருந்தாலும் இந்த மனையை வாங்கலாம். வடக்கு பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தாலும் வாங்கலாம், கிழக்கு பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தாலும் வாங்கலாம், அல்லது வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் ரெண்டு பக்கமே எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தாலும் வாங்கலாம். இந்த ஈசானிய மூலை பிளாட். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார், புரியுது. ஓகே. அடுத்து இந்த வாயு மூலக்குத்து. இந்த வாயு மூலக்குத்துல சொல்லிட்டேன் கார்னர் பிளாட்டை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வாயு மூலக்குத்துல கார்னர் பிளாட்டை கண்டிப்பா வாங்கக்கூடாது. வடக்கு பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகல, மேற்கு பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகல, எங்கிட்ட எக்ஸ்டெண்ட் ஆகல, கார்னரா இப்படி ஒரு பிளாட் இருக்கு. இந்த பிளாட் இப்படி ஒரு ரோடு போகுது, இந்த இடத்துல இந்த பிளாட் இருக்கு. அப்ப அந்த வாயு மூலையில ஒரு பிளாட் இருந்தா அந்த வாயு மூலையில இருக்கிற பிளாட்டை எக்காரணத்தை கொண்டும் வாங்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் சார் அப்படி இல்லை சார், இந்த ரோடு அப்படிங்கிறது வடக்கு பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது சார். வடக்கு பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுனாலும் கண்டிப்பா நம்ம இந்த பிளாட்டை வாங்கவே கூடாது சார். வடக்கு பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகல சார், மேற்கு பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகுது சார். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்தா நீங்க இந்த பிளாட்டை வாங்கலாம். அதாவது வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் பிளாட்டுக்கு வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் சாலை இருந்து வடக்கு பக்கம் இருக்கிற சாலை மேற்கு புறம் நீண்டு இருந்தால் அந்த பிளாட்டை வாங்கலாம். ஆனா வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் சாலை இருந்து இந்த மேற்கு புறம் உள்ள சாலை வடக்கு புறம் நீண்டு இருந்தா வாங்கக்கூடாது. அதே மாதிரி ரெண்டு சைடு நீண்டு இருந்தாலும் வாங்கக்கூடாது. ஒரே இது வடக்கு பக்கம் இருக்கிற சாலை மேற்கு புறம் நீண்டு இருந்தா மட்டும் வாங்கலாம். நான் சொல்ற விஷயம் யாருக்கு சார் புரியுது, யாருக்கு சார் புரியல? புரியாதவங்க மட்டும் வாங்க சார், நான் சொல்றேன்.
ஐயா புரியல ஐயா. புரியலைங்களா ஆமா. சார்? ஒரு பிளாட் இருக்கு சார், ஒரு கார்னர் பிளாட் இருக்கு, எல்லாத்தையும் அழிச்சிடுவோம் சார். ஒரு ரோடு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்காது. ஒண்ணு ஒரு பக்கம் நீண்டு இருக்கும், அல்லது ஒரு பக்கம் முடிஞ்சிருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். இப்ப இது ஒரு பிளாட் சார். இந்த விஷயம் புரியுதுங்களா சார்? இது ஒரு இடம் சார். புரியுதா புரியுதா இது ஒரு இடம். இடம் புரியுது இல்ல, உங்களுக்கு திருப்பி சொல்லட்டுங்களா, புரியுதுங்களான்னு கேக்குறேன் சார். புரியுது ஐயா புரியுது ஐயா. இல்லைங்க சார், அப்படிங்களா? இன்னொரு சரி, ஓகே, இன்னொரு தடவை சொல்லிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. புரியல என்னாலும் தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சாலும் இன்னொரு தடவை பார்த்து. இப்ப இப்படி ஒரு பிளாட் இருக்கு. இந்த பிளாட்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கம், வடக்கு பக்கமும் மேற்கு புறமும் ஒரு ரோடு போய் இந்த வேற எங்கேயுமே எக்ஸ்டெண்ட் ஆகல, இதோட முடிஞ்சிருக்கு. இதற்கு பேர் தான் கார்னர் பிளாட்னு அர்த்தம். வாயு மூலையில இருக்கிற கார்னர் பிளாட் இது. அப்ப அந்த வாயு மூலையில இருக்கிற கார்னர் பிளாட் உள்ள பிளாட்டை நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டா எக்காரணத்தை கொண்டும் வாங்கக்கூடாது. இப்படி ஒரு ரோடு இருந்தா, ஒரு மனம் இருக்குன்னா கண்டிப்பா வாங்கக்கூடாது. அடுத்து வர்றோம். இதுல வடக்கு பக்கம் இந்த ரோடு அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்படி இருக்குது ரோடு. இப்படி ரோடு இருக்கிறப்ப இந்த பிளாட்டை வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, இப்படி இருந்தாலும், அதாவது வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் சாலை இருந்து, இந்த வடக்கு மேற்கு பக்கம் இருக்கிற சாலை வடக்கு புறம் நீண்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கப்ப இந்த பிளாட்டை வாங்கலாமான்னு கேட்டா, இப்படி இருந்தாலும் இந்த பிளாட்டை வாங்கக்கூடாது. அடுத்து வர்றோம் சார். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. ஐயா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வடக்கு பக்கம் மட்டும் இல்லாம மேற்கு பக்கம் மட்டும் ரோடு இருந்ததுன்னா வாங்கலாமா? அதான் சார், அதான் சொல்ல வரேன். அதான் அடுத்து சொல்ல வரேன். கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க சார், எட்வின் சார் மீட் பண்ணிக்கங்க சொல்றேன். இப்ப இப்படி ரோடு இருக்கு, வடக்கு பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகல, மேற்கு பக்கம் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இந்த பிளாட்டுக்கு வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் சாலை இருந்து, இந்த வடக்கு பக்கம் இருக்கிற சாலை மேற்கு திசை நோக்கி இப்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இது இப்ப நம்ம மேப்ல போட்டிருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்தா இந்த பிளாட் கண்டிப்பா வாங்கலாம், தவறே கிடையாது. அதே மாதிரி ரெண்டு சைடு எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதை வாங்கக்கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? சார் புரியுதுங்களா? புரியுது சார், கரெக்டா புரியுது சார். ஒரே இடம் தான் லாக் ஆகுது, 2 இடம் லாக் ஆயிருக்கு அந்த மூலைக்கு. ஓகே ஓகே சார், சூப்பர். இப்ப அடுத்து இந்த அக்னி மூலக்குத்துல, அக்னி சைடு ஒரு ரோடு மூலக்குத்து இருக்கு. அந்த மூலக்குத்துல நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டோம் சார்? எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. வடிவேலன் சார், பிரின்ஸ் சார், எல்லாரும் மீட் பண்ணிக்கங்க. டவுட் இருந்தா கேளுங்க, டவுட்டை கேட்டு மீட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்ப இந்த இடம் இருக்கு. முதல்ல நம்ம என்ன சொல்லிட்டோம்? அக்னியில இப்படி இருக்கு, இந்த இடத்தோட இந்த இடம் முடிஞ்சிருது, இப்படி ஒரு ரோடு முடிஞ்சிருது. இப்படி இருந்தால் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொல்லிட்டோம். கண்டிப்பா இந்த மனை வாங்கக்கூடாது. ஒருவேளை முதல்ல நம்ம பார்த்த மாதிரி இந்த கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் சாலை இருந்து, இந்த தெற்கு பக்கம் இருக்கிற சாலை கிழக்கு புறம் இப்படி நீண்டு இருக்கு, இப்படி இருக்கு. அப்ப இந்த பிளாட்டை வாங்கலாமான்னு கேட்டா, அப்ப அப்படியே வாங்க சார். இப்படி இல்ல சார், இதே மாதிரி தெற்கு புறமும் கிழக்கு புறமும் சாலை இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கப்ப இந்த மனையை வாங்கலாமான்னு கேட்டா, கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் சாலை இருந்து, இந்த கிழக்கு புறம் இருக்கிற சாலை தெற்கு புறம் நீண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளாட்டை வாங்கலாம் சார், தவறே கிடையாது. அதே மாதிரி 2 புறமும் நீண்டு இருந்தா அந்த பிளாட்டை வாங்கணும், அவ்வளவுதான். அதாவது அக்னி மூலையில ஒரு பிளாட்டை நீங்க வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, அக்னி மூலையோட அந்த இடம் முடியுது, அது மூலக்குத்தா வருது, கார்னர் பிளாட்டா வருது, அக்னி மூலையில இருக்கிற பிளாட்டா வருது. அப்ப அதை நீங்க வாங்கலாமான்னு கேட்டா, அந்த இடத்த கண்டிப்பா வாங்கக்கூடாது சார். அந்த இடத்துல ரோடு 3 ரோடு சந்திக்குது. கிழக்கு பக்கமும் ரோடு இருக்கு, தெற்கு பக்கமும் ரோடு இருக்கு. தெற்கு பக்கம் இருக்கிற ரோடு கிழக்கு பக்கம் நீண்டு இருக்கு. அப்ப வாங்கலாமான்னு கேட்டா, அந்த அப்படி உள்ள பிளாட்டை வாங்க. அதே மாதிரி தெற்கு பக்கமும் ரோடு இருக்கு, கிழக்கு பக்கமும் ரோடு இருக்கு. கிழக்கு பக்கம் இருக்கிற ரோடு தெற்கு திசையை நோக்கி நீண்டு இருக்கு. அப்படி வாங்கலாமா? அந்த தெற்கு திசையை நோக்கி கிழக்கு புறம் இருக்கிற ரோடு தெற்கு திசையை நோக்கி நீண்டு இருக்கப்ப வாங்கலாமான்னு கேட்டா, சூப்பரா வாங்க. 2 சைடு நீண்டு இருந்தா வாங்க. புரியுதுங்களா இல்லையா சார்?
இது மாதிரி சார் நீங்க சொல்றது புரியுது. ஆனா கடைசி எண்டுல வந்து உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்க சொல்லும் சார் வாங்க அது வாங்கலாமா வேண்டாமான்னு தெளிவா வரல, பிரேக் ஆயிடுச்சு. ரெண்டு சைடும் சாலை நீண்டு இருந்தால் அக்னி மூலக்குத்தா இருந்தாலும் சரி, வாயு மூல ஈசானிய மூலையில எந்த சைடு நீண்டு இருந்தாலும் சரி, நீடாம இருந்தாலும் சரி, குறி இருந்தாலும் வாங்கலாம். அக்னி மூலையிலும் வாயு மூலையிலும் எந்த சைடும் சாலை இல்லாம முடிவுற்று இருந்தால் வாங்கக்கூடாது. இந்த அதே மாதிரி ரெண்டு பக்கமும் சாலை இருந்தாலும் வாங்கக்கூடாது. ரெண்டு பக்கம் சாலை இருந்தாலும் வாங்கக்கூடாது. இதோட முடிஞ்சிருந்தாலும் வாங்கக்கூடாது. ஒரே ஒரு சைடு சாலை நீண்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வாயு மூலையில மேற்கு பக்கம் மட்டும் நீண்டிருந்தால் வாங்கலாம். இந்த அக்னி மூலையில தெற்கு பக்கம் மட்டும் நீண்டிருந்தால் வாங்கலாம். புரியுதுங்களா இல்லைங்களா தெற்க? புரியுதுங்களா? யாருக்காவது புரியுதுன்னா சொல்லுங்க சார். சார் ஒரு நிமிஷம் பிரின்ஸ் சார், நீங்க பேசுறது புரியல. நீங்க பேசுறதே டவர் இஷ்யூனா விட்டு விட்டு வர்றது, கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. வேற யாருக்காவது புரியல அப்படின்னா சொல்லுங்க சார். இல்ல புரியுதுங்களா? அடுத்த சப்ஜெக்ட் போலாங்களா? போலாம் சார், அடுத்த சப்ஜெக்ட் போலாம். ஓகே. இப்படி ஒரு மனையை நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மனையை, நல்ல மனையை தேர்ந்தெடுத்து நம்ம வாங்கிட்டோம். ஓகேங்களா? நம்ம இன்னமும் இதுல வந்து ஆண் மனை, பெண் மனை, செவ்வக மனை, சதுர மனை, முக்கோண மனை, அலிமனை, இதுல ரொம்ப விஷயம் இருக்கு இந்த மனையில. நம்ம வகுப்பு அப்படிங்கிறதுல டீட்டெயில் தான் இன்னமும் நம்ம இன்டெப்தா நம்ம உள்ள போய் தனித்தனியா நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம இருக்க 2 மணி நேரத்துல எல்லாத்தையும் சொன்னோம்னா பூரா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஒவ்வொன்று செக்ஷன் வரையா நம்ம வகுப்பு அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கும். இப்ப அடுத்து ஒரு மனையை இப்ப நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஐயா இந்த வீடியோ லிங்க் வருமாயா? எதுங்க சார்? இப்போ பாக்குற வீடியோ லிங்க் வரும் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு வரும் சார். உங்களுக்கு திருப்பி யூடியூப்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஓகே, கண்டிப்பா. இப்ப ஒரு மனையை நம்ம தேர்ந்தெடுத்துறோம். ஓகேங்களா? சில பேத்துக்கு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. சார் நம்ம ஜோதிட ரீதியா நமக்கு எந்த திசை நமக்கு யோகத்தை கொடுக்கும், எந்த திசையுடைய பிளாட்டை வாங்கலாம், எந்த திசையில நம்ம தலைவாசல் வைக்கணும் சார்? நம்ம வடக்கு பார்த்து வீடு கட்டலாமா, அல்லது கிழக்கு பார்த்து வீடு கட்டலாமா, அல்லது தெற்கு பார்த்து வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துல நமக்கு சொல்ல இருக்கும். ஒருத்தவங்களுக்கு எந்த திசையுடைய பிளாட்டை வாங்கணும், அதே மாதிரி எந்த திசையுடைய பிளாட்டை நம்ம வாங்கிடவே கூடாது. எந்த திசையில தலைவாசல் வைக்கணும், எந்த திசையில தலைவாசல் வச்சிடக்கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு வாஸ்து நிபுணரா நம்ம கண்டிப்பா அதை நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்லணும். அப்ப எந்த திசையில ஃபர்ஸ்ட் ஐயா வணக்கம். ஒரு சின்ன சந்தேகம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இது இந்த நிறுதி மூல பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ண பத்தி சொல்லலையா நீங்க? சார் நிறுதி மூலையில எக்ஸ்டெண்ட் ஆனாலும் வாங்கக்கூடாது. எப்படி நம்ம ஈசானிய மூலையில நம்ம சொன்னோமோ, ஈசானிய மூலையில நம்ம எப்படி இருந்தாலும் வாங்கலாம்னு சொன்னோமோ, நிறுதி மூலையில எப்படி இருந்தாலும் வாங்கக்கூடாது. சரி, நம்ம நிறுதி மூலை கார்னர் பிளாட் இருந்தாலும் வாங்கக்கூடாது, மேற்கு பக்கம் நீண்டிருந்தாலும் வாங்கக்கூடாது, தெற்கு பக்கம் நீண்டிருந்தாலும் வாங்கக்கூடாது, 2 சைடு நீண்டிருந்தாலும் வாங்கக்கூடாது சார். சரி, ஓகேங்களா? நன்றி. அதுல உங்களுக்கு ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். சார் இல்ல சார், நிறுதி அந்த மூலையில ஒருத்தர் பிளாட் வாங்கியிருக்காரு சார், அவர் நல்லா தான் சார் இருக்காரு அப்படின்னா, அவருடைய ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும், அவர் வாங்கியிருப்பாரு, நல்லா இருக்கும். புரியுதுங்களா? வாஸ்து ரீதியா அந்த மனையை வாங்கக்கூடாது. ஸ்பெசிபிக்கா நம்ம அந்த தென்மேற்கு மூலைக்கு ஜோதிட ரீதியா நவகிரகங்கள் அடிப்படையில ராகு பகவான் தென்மேற்கு மூலையோட அதிபதி ராகு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அவருடைய ஜாதகத்துல ராகு பகவான் நல்லா இருக்கும் பட்சத்துல அவருக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. நான் சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார். ஓகே. இப்ப நம்மளுடைய ஜாதகத்துப்படி நமக்கு எந்த திசையுடைய மனையை வாங்கலாம், எந்த திசையில ஃபர்ஸ்ட் வீட்டை தலைவாசல் அமைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க இருக்கோம். ஓகேங்களா? தனசேகரன் சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு ராசி கட்டம்.
இந்த ராசி கட்டத்துல உங்க எல்லாத்துக்கும் தெரியும், இந்த இதுக்கு பேர் மேச ராசின்னு அர்த்தம். காலச்சக்கரத்துல இது முதல் வீடு அப்படின்னு அர்த்தம். இது மேச ராசி, இது ரிஷபம், இது மிதுனம், இது கடகம், இது சிம்மம், இது கன்னி, இது துலாம், இது விருச்சகம், இது தனுசு, இது மகரம், இது கும்பம், இது மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12 ராசிகள். இந்த 12 ராசிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த 12 ராசிகளுக்கும் 12 அதிபதிகள் அப்படிங்கிறது உண்டு. ஓகேங்களா? ஜோதிடம் படிச்சவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை இது பண்ணிக்கணும். இந்த 12 ராசிகளுக்கும் 12 அதிபதி இருக்கு. நம்ம எப்படி அந்த தலைவாசல் அப்படிங்கிற அமைக்கிற விதிமுறை அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது பாத்துக்கோங்க. ஆனா அந்த அதிபதி விஷயம், பேசிக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது ஜோதிடம் படிச்சவங்க எல்லா பேத்துக்குமே தெரியும். இந்த மேசம் அப்படிங்கிறதோட அதிபதி செவ்வாய். அதே மாதிரி விருச்சகத்தோட அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய். மீனத்திற்கும் தனுசுக்கும் அதிபதி குரு பகவான். மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி சனி பகவான். ரிஷபத்திற்கும் துலாமுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. அந்த இடத்தோட ஓனர் அப்படின்னு அர்த்தம். மிதுனத்திற்கும் கன்னிக்கும் புதன் தான் அதிபதி. சிம்மத்திற்கு சூரியன், கடகத்திற்கு சந்திரன். எப்படின்னு சொல்லு. அதே மாதிரி இந்த ராசி கட்டம் 12 ராசிகளுக்கும் 12 திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 12 திசைகள் அப்படிங்கிறது என்னென்ன திசைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மேச ராசி அப்படிங்கிறது கிழக்கு திசைன்னு அர்த்தம். ரிஷபம் அப்படிங்கிறது தெற்குன்னு அர்த்தம். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. அந்த கிரீன் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணாதீங்க சார், சரியாவே தெரிய மாட்டேங்குது. ஓகே மேடம், தேங்க்யூ. மேசம் அப்படிங்கிறது கிழக்குன்னு அர்த்தம். ரிஷபம் அப்படிங்கிறது தெற்கு திசை. மிதுனம் அப்படிங்கிறது மேற்கு திசை. கடகம் அப்படிங்கிறது வடக்கு திசை. அதே சிம்மம் அப்படிங்கிறது கிழக்கு திசை. இந்த கன்னி அப்படிங்கிறது தெற்கு திசை. துலாம் அப்படிங்கிறது மேற்கு திசை. விருச்சகம் அப்படிங்கிறது வடக்கு திசை. இந்த தனுசு அப்படிங்கிறது கிழக்கு திசை. மகரம் அப்படிங்கிறது தெற்கு திசை. கும்பம் அப்படிங்கிறது மேற்கு திசை. மீனம் அப்படிங்கிறது வடக்கு திசை. இப்படி நம்ம அந்தந்த ராசிகளுக்குரிய திசைகள் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம இந்த திசைகளுக்கும் ஜோதிடத்துல நம்ம எப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, சரம், திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 ராசிகளையும் 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா? எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த மேச ராசி அப்படிங்கிறது சரராசி, ரிஷபம் அப்படிங்கிறது ஸ்திரம், மிதுனம் அப்படிங்கிறது உபயம், கடகம் அப்படிங்கிறது சரம், சிம்மம் அப்படிங்கிறது ஸ்திரம், கன்னி அப்படிங்கிறது உபயம், துலாம் அப்படிங்கிறது சரம், விருச்சகம் அப்படிங்கிறது ஸ்திரம், தனுசு அப்படிங்கிறது உபயம், மகரம் அப்படிங்கிறது சரம், கும்பம் அப்படிங்கிறது ஸ்திரம், மீனம் அப்படிங்கிறது உபயம். இப்படி நம்ம ராசிகளை சரராசி, ஸ்திரராசி, உபயராசிகள் அப்படிங்கிறது 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். இந்த சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 11வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம்.
அதே இந்த ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். அதே இந்த உபய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல அவங்களுடைய ராசி நட்சத்திரங்கள் அடிப்படையில, லக்னங்கள் அடிப்படையில எந்த திசையுடைய மனையை வாங்கலாம்? வடக்கு திசை மனை வாங்கலாமா, தெற்கு திசை மனை வாங்கலாமா, மேற்கு திசை மனை வாங்கலாமா, அதாவது கிழக்கு திசை மனை வாங்கலாமா, எந்த திசை மனை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை மனை பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுதான் ஒரு பிளாட்டை வாங்கணும். அதே மாதிரி ஒரு வீட்டுல தலைவாசல் அப்படிங்கிறது, வீட்டுக்கு தலைவாசல் அப்படிங்கிறத அமைக்கிறப்ப வடக்கு தலைவாசல் அமைக்கலாமா, இல்ல தெற்கு தலைவாசல் அமைக்கலாமா, மேற்கு தலைவாசல் அமைக்கலாமா, கிழக்கு தலைவாசல் அமைக்கலாமா அப்படின்னு ஒரு வீட்டிற்கு அவங்களுடைய ஜாதக அடிப்படையில அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குற இடத்துல அமைக்கணும். இது யாருடைய ஜாதகத்தை பார்த்து அமைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஒருத்தவங்களுடைய ஒரு மனை நம்ம அமைக்கிறோம். அந்த மனையில ஒரு மனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மனை அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியா, ஜோதிட ரீதியா அந்த மனை அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஒரு வீட்டுடைய மனைவி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா மனைவி சுக்கிரன் அர்த்தம். அப்ப ஒருத்தவங்களுடைய ஜாதக அடிப்படையில அந்த இடத்தவே வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டா மனைவி பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்பவும் சிறப்பு. மனைவி பேர்ல பண்றது அப்படிங்கிறது ரொம்ப யோகத்தை கொடுக்கும். அப்ப மனைவி பேர்ல தான் பண்ணணும். அப்ப மனைவி பேர்ல நம்ம பண்றப்ப மனைவியோடைய ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதும், வேற யாருடைய ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா வீடு அப்படிங்கிறத சுக்கிரன், மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன். அப்ப வீட்டுல இருக்கிற முதன்மையான ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தா போதும், அவர் பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப சிறப்பு. அல்லது ஒரு ஆணுடைய பேர்ல தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும், அந்த ஆணுடைய ஜாதகத்தையும். மனைவி பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா மனைவி ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதும். அல்லது ஒரு கணவர் பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கப்ப மனைவியையும் பார்க்கணும், கணவரையும் பார்க்கணும், வேற யாரையும் பார்க்க தேவை. ஓகேங்களா? இப்ப ஒருத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதகம் செய்யக்கூடிய திசை எதுன்னு கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இந்த திசையுடைய பிளாட்டை வாங்கிடவே கூடாது, இந்த திசையில தலைவாசல் அமைச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாதகம் செய்யக்கூடிய திசை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பான். யாரும் ஒருத்தவங்க ஒரு ஜாதகம் கொடுங்க சார். யார் சார் கொடுக்க போறீங்க? அவங்க பேரை மட்டும் சொல்லுங்க சார். சார் பிரின்ஸ் சார், சொல்லுங்க சார். சார் நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது சார், அதனால உங்களுடைய நெட்வொர்க் சரியா இருந்தா கொடுங்க. டேட்டா பத்தி சொல்லுங்களா? டேட்டா பர்த்லாம் இல்ல சார், ஜாதகத்தை சொல்லுங்க சார். உங்களோட லக்னம், கிரகங்கள் எங்க எங்க இருக்கு எல்லாமே சொல்லணும். அது சொல்லிடுறேன் சார். சிம்ம ராசி மிச்சம் எல்லாரும் மீட் பண்ணிக்கீங்க. சிம்ம ராசி கன்னி லக்னம் சார். கன்னி லக்னம். ஆமா சார். ஓகே, கிரகங்கள் சொல்லுங்க சார் எங்க இருக்கு? கன்னில 2ல வந்து சனி கேது, 2ல சனி கேது, 5ல குரு, 5ல மகர குரு, மகரத்துல குரு. சொல்லுங்க சார். மேஷத்துல ராகு, மேஷத்துல ராகு, ரிஷபத்துல சுக்கிரன், ரிஷபத்துல சுக்கிரன், கடகத்துல சூரியன் செவ்வாய் புதன், சூரியன் செவ்வாய் புதன். சார். அது சிம்மத்துல சந்திரன், சிம்மத்துல சந்திரன். ஓகே சார், கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க சார். இப்ப ஒரு நம்மளுடைய சாருடைய ஜாதகத்துப்படி அவருக்கு எந்த திசை ஃபர்ஸ்ட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணும். ஓகேங்களா? அப்புறம் ஆகிற திசைகள் அப்படிங்கறத அடுத்து. ஆகாது அப்படின்னா ஒரு ஜாதக ரீதியா நமக்கு எது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாதகம் செய்யக்கூடிய இடம் ஆகாது. அப்ப பாதக ஸ்தான திசை அப்படிங்கிறது நமக்கு ஆகாது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. அவ்வளவுதான், 2 பாயிண்ட். பாதக ஸ்தானத்தோட திசை ஆகாது, பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. இப்ப எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சார் வந்து கன்னி லக்னம். கன்னி லக்னம் என்ன லக்னம்? உபய லக்னம். உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம்னு அர்த்தம். அப்ப 7ஆம் இடம் கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்னன்னு பார்க்கணும். 7ஆம் இடம் மீனம். இதுதான் பாதக ஸ்தானம்னு அர்த்தம். அப்ப பாதக ஸ்தானத்துடைய திசை, இந்த திசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசை. ஃபர்ஸ்ட் சாருடைய ராசிக்கு வடக்கு திசை அப்படிங்கிறது ஆகாது ஃபர்ஸ்ட். அப்புறம் பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாதுன்னு சொல்றோம். இதுல பாதக ஸ்தானாதிபதி யாரு?
இந்த மீன ராசியுடைய அதிபதி, இந்த 7ஆம் இடத்து அதிபதி தான் பாதக ஸ்தானாதிபதினு அர்த்தம். அப்ப 7ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு பகவான். இந்த குரு பகவான் ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகரத்துல இருக்கு. மகரத்தோடைய திசை தெற்கு. அப்ப வடக்கு திசையும் தெற்கு திசையும் சாருடைய ஜாதகத்திற்கு ஆகாத திசைகள். பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது, பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. அப்ப வடக்கு திசையிலோ அல்லது தெற்கு திசையிலோ மனை கண்டிப்பா வாங்கக்கூடாது. வடக்கு திசையிலோ தெற்கு திசையிலோ தலைவாசல் வச்சு சாருடைய ராசிக்கு வீடு கட்டக்கூடாது. சார் இது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? புரியுது சார். புரியுது ஐயா. புரியுதுங்க சார். ஓகே, வேற யாரோ ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுங்க சார். மிதுன லக்னம். அவங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்க சார் கொஞ்சம். சந்தோஷ் குமார் சார். சந்தோஷ்குமார் சார், சொல்லுங்க சார். கடக லக்னங்களா? கடக லக்னங்க சார். கடக லக்னம். லக்னத்துல சூரியன் சார். லக்னத்திலே சூரியன். 2ஆம் இடத்துல சுக்கிரன், கேது, செவ்வாய், புதன். செவ்வாய் புதன். விருச்சிகத்துல சந்திரன் சார். விருச்சிகத்துல சந்திரன். தனுசுல சனி வக்ரன் சார். சனி. அப்புறம் 8ஆம் இடத்துல கும்பத்துல ராகுங்க சார். கும்பத்துல ராகு. அப்புறம் 12ல குருங்க சார். 12ல குரு. இப்ப சாருடைய ராசிப்படி இது சரலக்னமா ஸ்திரலக்னமா உபயலக்னமான்னு பார்த்தா கடக லக்னம் அப்படிங்கிறது சரலக்னம். அப்ப சரலக்னத்திற்கு 11வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். அப்ப சரலக்னத்திற்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது, இந்த கடக லக்னத்திற்கு 11ஆம் இடங்கிறது ரிஷபம். ரிஷபத்தோட திசை தெற்கு திசை. அப்ப தெற்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாதக ஸ்தானாதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிறது சாருடைய ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்கு. அப்ப சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப தெற்கு திசையும் கிழக்கு திசையும் சாருடைய ஜாதகத்துப்படி ஆகாத திசைகள். அப்ப தெற்கு திசை உள்ள மனையோ கிழக்கு திசை உள்ள மனையோ கண்டிப்பா வாங்கக்கூடாது. அதே மாதிரி தெற்கு திசையில உள்ள வீடோ தலைவாசலோ கிழக்கு திசையில உள்ள தலைவாசல் வச்ச வீடோ வாங்கவும் கூடாது, கட்டவும் கூடாது. சார் இது புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? யாராவது ஒருத்தவங்க புரியலைன்னா சொல்லுங்க, நான் இது எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் இப்போ வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் இப்போ ஒய்ஃப் பேர்ல இடம் வாங்கலாம்னு இருக்கணும். அவங்க ஜாதகம் சொல்றேன், எப்படி வாங்கலாம்னு சொல்லுங்க சார். சரிங்க சார், வாங்கலாம் சார். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆகாத திசையும் புரியுது இல்ல, அடுத்து ஆகிறது எப்படின்னு அப்படின்றத பார்க்கலாம் சார். இது யாருக்காவது புரியலைன்னா சொல்லுங்க சார், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போல இன்னொரு ஜாதகம் கூட பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. யாருக்காவது புரியலைங்களா? இல்ல சார், தெளிவா தான் இருக்கு. ஓகே ஓகே சார். நான் ஒரு சொல்லவா யார் ஜாதகம் சார்? புரியலைன்னா சொல்லுங்க, பார்க்கலாம். நம்ம ஒரு ஜாதகம் இல்ல 10 ஜாதகம் கூட பார்க்கலாம். சொல்லுங்க சார். லக்னம் தான் சார் பார்க்கணும். ராசிக்கு எக்காரணத்துக்கு கொண்டு ராசிக்கு பார்க்க கூடாது, லக்னத்துக்கு தான் பார்க்கணும். ஓகே, இப்ப நம்ம தலைவாசல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எந்த தலைவாசல் வச்சு வீடு கட்டக்கூடாது, எந்த திசையுடைய மனையை வாங்கக்கூடாது அப்படிங்கறத பார்க்கணும். எந்த திசையுடைய மனையை வாங்கலாம், எந்த தலைவாசல்ல வீடு கட்டலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு அப்படிங்கிறது நம்ம கிரகங்கள் அடிப்படையில எப்படி நம்ம சுக்கிரன் அப்படிங்கறத நம்ம சொன்னோமோ அதே மாதிரி பாவங்கள் மொத்தம் 12 பாவங்கள் இருக்கு. ஜோதிடம் படிச்சவங்க எல்லாத்தையும் தெரியும், 12 பாவங்கள் இருக்கு. அந்த 12 பாவத்துல 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு நிலம் அர்த்தம். அப்ப அந்த 4ஆம் இடத்து வச்சுதான் பார்க்கணும். அப்ப 4ஆம் இடத்து திசையில நம்ம வீடு மனை திசையில மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், தலைவாசல் அமைக்கலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையில நம்ம தலைவாசல் அமைக்கலாம், அந்த மனையை வாங்கலாம். அவ்வளவுதான். வேற ஒருத்தவங்க ஜாதகத்தை சொல்லுங்க சார். பழனி சாருங்களா சார்? சொல்லுங்க சார். ஆமா சார், சொல்றேன் சார். மேஷ லக்னம் மிதுனத்துல சந்திரன். கன்னியில கேது சார். துலாம்ல புதன்.
அடுத்தது விருச்சகத்துல சுக்கிரன் சனி பகவான். சுக்கிரன் சமா சனி. ஆமா சார். மகரத்துல சுக்கிரன் சார். சார் சுக்கிரன் சொல்லிட்டீங்க சார். மகரத்துல செவ்வாய்ங்களா? செவ்வாய். சொல்லுங்க சார். அப்புறம் கும்பத்துல கேது சார். கும்பத்துல கேது. மீனத்துல கேது இருக்காதுங்க சார். மீனத்துல தானே சார் கேது இருக்கும். குரு சார். சாரி குரு சார். கும்பத்துல குரு, மீனத்துல ராகு சார். மீனத்துல ராகு சார். சார் இதுல செவ்வாய் வரல. இந்த இதுல மகரத்துல செவ்வாய் போட்டோம் சார். சனி பகவான், சந்திரன், சூரியன் எங்க சார் இருக்கு? சூரியன் தான் சார் இது மகரத்துல. மகரத்துல சூரியனும் செவ்வாய் இருக்குங்களா? இல்ல சார், வெறும் சூரியன் மட்டும்தான் இருக்கு. அப்ப செவ்வாய் எங்க சார் இருக்கு? செவ்வாய் இல்ல சார். செவ்வாய் இல்லைங்களா சார்? ஜாதகத்துல அங்காரகன் போட்டிருப்பாங்க சார். அங்காரகனா? அப்போ அதுதான் சார் இருக்கு. மகரத்துல அங்க ஆ போட்டிருக்காங்க. மகரத்துல சாரி சார், மகரத்துல ஆன்னு இருக்கு. அப்போ அதுவாதான். ஐயா வணக்கம். ஓகே, இப்ப நம்ம 4ஆம் இடத்து திசையை வந்து நம்ம வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையில வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம்னு சொல்லிட்டோம். அப்ப லக்னம் அப்படிங்கிறது மேச லக்னம். அப்ப மேச லக்னம் அப்படிங்கிறப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது கடகம். அப்ப கடகத்துடைய திசை வடக்கு திசை. அப்ப வடக்கு திசை உள்ள மனையை வாங்கலாம், வடக்கு திசையில வீட்டை கட்டலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 4ஆம் அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் அப்படின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கு. மிதுனத்துடைய திசை அப்படிங்கிறது மேற்கு திசை. அப்ப மேற்கு திசையில தலவாசல் அமைக்கலாம், மேற்கு திசையுடைய மனையை நம்ம வாங்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா சார்? 4ஆம் இடத்து அதிபதியுடைய திசை 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். எந்த திசையில வாங்கக்கூடாது அப்படின்னா பாதகம் செய்யக்கூடிய திசை, பாதகாதிபதி திசையை வாங்கக்கூடாது, பாதகாதிபதி நின்ற திசையும் வாங்கக்கூடாது. சார் புரியுதுங்களா சார்? எல்லாத்துக்கும் யாருக்காவது புரியலைங்களா? புரியலைன்னா வாங்க சார் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. புரியுது சார் ஒன் மோர் டைம் ப்ளீஸ். சார் இப்போ சார் மேச லக்னம். ஓகே, யார் சார்? நான் மதன் சார். சொல்லுங்க சார். மேச லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி வந்து கும்ப வீடு. சரிங்க சார். அதுல வந்து என்ன ஜாதகம் வச்சிருக்கீங்களா? ஜாதகம் வச்சிருக்கீங்களா? இல்ல இப்ப நீங்க போட்டிருக்க ஜாதகத்தை கேட்க. ஓகே, இப்ப நீங்க போட்டிருக்க ஜாதகத்துல வந்து 11ஆம் வீடு வந்து பாதகாதிபதி ஸ்தானம். அங்க மேற்கு இருக்கு. அந்த பாதகாதிபதி என்ற திசை ஆகாது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இங்க சந்திரன் மேற்கு இருக்கு, நீங்க வாங்கலாம்னு சொல்றீங்க. நம்ம ரெண்டே நினைச்சு சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து சார் சொன்னது வந்து பாதகம் செய்யக்கூடியது யாரு, யோகத்தை செய்யக்கூடியது யாருன்னு பாத்துருக்கோம். ரெண்டு நம்ம அதுக்கு யாராவது ஒருத்தவங்க இப்ப எனக்கு ஒரு நானே சொல்லலாமா சார்? இல்ல சார், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்போம். இல்ல சார், நானே சொல்லலாமா சார் ஒரு விஷயம்? சார் முத்துப்பிரியா சார். நவனிதேஷன் சார். சார் சொல்லுங்க சார். சார் மிதுன லக்கணத்துல குரு, அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம். அப்ப வடக்கு எனக்கு ஆகாது, மேற்கு. நீங்களே பார்த்து நீங்களே சொல்றீங்க அப்படின்றீங்க. வெரி குட். அப்போ அப்புறம் வந்து எனக்கு வந்து 4ஆம் அதிபதி புதன் சார். புதன் ஆட்சி உச்சம். அப்ப வந்து எனக்கு வந்து தெற்கு திசை சூப்பரா இருக்கும் சார். எனக்கு புதன் அங்கேயே தான். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர் சார். அவ்வளவுதான். வெரி குட் சார். ஓகே, முத்துப்பிரியா மேடம் சொல்லுங்க மேடம். என்னுடைய லக்னம் வந்து மிதுன லக்னம் சார். மிதுன லக்னம். எஸ் சார். ஓகே ஓகே. அதுல சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் இங்கே இருக்காரு. ஓகே மேடம். கடகத்துல சந்திரன் சுக்கிரன் இருக்காங்க. சந்திரன் சுக்கிரன். விருச்சிகத்துல வந்து ராகு பகவான் இருக்காங்க. ராகு விருச்சிகத்துல. மீனத்துல வந்து செவ்வாயும் குருவும் இருக்காங்க. செவ்வாய் குரு. ஓகே. ரிஷபத்துல வந்து சூரியன் புதன் கேது. ரைட். ஓகே,
இப்ப மேமோட ஜாதகம், முத்துப்பிரியா மேமோட ஜாதகத்தை படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி. கன்னியுடைய திசை தெற்கு திசை. அப்ப தெற்கு திசை அப்படிங்கிறது ஒண்ணு சூப்பர். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்து அதிபதி புதன் என்ற கிரகம் ஜாதகத்துல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதே ரிஷபத்துல 12ஆம் இடத்துல இருக்கு. அதோடைய திசையும் தெற்கு திசை தான். அப்ப தெற்கு திசை மட்டும்தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்ப ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் எது, யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எதுன்னு பார்க்கலாம். சார் வணக்கம், பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் சார், சொல்லுங்க சார். ரிஷப லக்னங்க சார். ஒரே பாலகிருஷ்ணன் ரிஷப லக்னம். ஆமாங்க சார். ஓகே சார். கடகத்துல சந்திரன் குரு. கடகத்துல சந்திரன் குரு. சிம்மத்துல சனி ராகு. சனி ராகு. மகரத்துல செவ்வாய் சூரியன். செவ்வாய் சூரியன். கும்பத்துல கேதுங்களா? புதன் கேது. புதன் கேது. அவ்வளவுதாங்க சார். சுக்கிரன் தனுசுல. சுக்கிரன் தனுசுல சுக்கிரன். ஓகே. இப்ப சாருடைய ஜாதகத்துப்படி ஃபர்ஸ்ட் யோகத்தை கொடுக்கக்கூடிய இது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். அப்ப அந்த ரிஷப லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். சிம்மம் தான் 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. அப்ப கிழக்கு திசை யோகம் ஃபர்ஸ்ட். கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி சூரியன். சூரியன் ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சூரியன் மகரத்துல இருக்கு. அப்ப மகரத்துடைய திசை தெற்கு திசை. அப்ப தெற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். கிழக்கு திசை தெற்கு திசை 2 யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா தாருடைய லக்னங்கிறது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு 4ஆம் இடங்கிறது சிம்மம். சிம்மம் அப்படிங்கிறது சிம்மத்துடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. அதே மாதிரி இந்த சிம்மத்துடைய 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். சூரியன் நின்ற வீடு மகரம். மகரத்துடைய திசை தெற்கு. அப்ப கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். சார் நவநீத கிருஷ்ணன் சார், கொஞ்சம் மீட் பண்ணிங்க. அடுத்து பாதகம் செய்யக்கூடிய திசை எதுன்னு பார்க்கணும். பாதகம் அப்படிங்கிறது லக்னம் அப்படிங்கிறது பிற லக்னம். பிற லக்னத்திற்கு 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஸ்திர லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம் அப்படிங்கிறது இவருடைய லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடம் எது அப்படின்னு சொன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9ங்கிறது மகரம். அப்ப ஒரு இடத்திற்கு தாருடைய லக்னத்திற்கு பாதகம் செய்யக்கூடிய திசை அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா தெற்கு ஃபர்ஸ்ட். இந்த மகரம் தான் இவருக்கு பாதக ஸ்தானமா வருது. அப்ப பாதக ஸ்தானத்தோட திசை தெற்கு திசை ஆகாது பாதகம் செய்யக்கூடிய இடம். அந்த மகரத்தோட அதிபதி யாரு, பாதக ஸ்தானாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சிம்மத்துல இருக்காரு. இந்த சிம்மத்தோடைய திசை கிழக்கு. இவருடைய ஜாதகத்திலேயே எல்லா பேத்துக்கும் விளக்கம் அதுல வந்துடும். தெற்கு திசையும் கிழக்கு திசையும் சாருடைய ஜாதகத்திற்கு யோகம் செய்யக்கூடிய திசையாகவும், அதே தெற்கு திசையும் கிழக்கு திசையும் சாருக்கு பாதகம் செய்யக்கூடிய திசையாகவும் வருது. அப்ப ஒரு கிரகம் யோகத்தையும் கொடுத்து, ஒரு திசை யோகத்தையும் கொடுத்து பாதகத்தையும் கொடுக்குது அப்படின்னா அந்த திசையில வீடு கட்டக்கூடாது சார். அந்த திசையுடைய மனையை வாங்கக்கூடாது. அப்ப 4 திசைகள்ல கிழக்கு திசையும் தெற்கு திசையும் யோகத்தை கொடுத்து, அதே கிழக்கு திசையும் தெற்கு திசையும் பாதகத்தை கொடுக்கும் பொழுது கண்டிப்பா இந்த 2 திசையுடைய மனையை வாங்கக்கூடாது. இந்த திசையில தலைவாசல் இருக்கக்கூடாது. அப்ப சாருடைய ஜாதகத்துல நடுநிலை திசை எது, வடக்கு திசையும் மேற்கு திசையும் பாதகத்தையும் கொடுக்காமல் யோகத்தையும் கொடுக்காமல் இருப்பதால் வடக்கு திசை மேற்கு திசையில வீட்டை கட்டுது. சார் புரியுதுங்களா சார்? ஐயா சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்க சார். உங்க நேம் சார்? ஐயா பேரு ஸ்ரீ கணபதி பாலமுருகன் என் பேரு.
சார் சொல்லுங்க சார். ரிஷப லக்னம்னு சொல்லியிருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா இவர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி சூரியன் பரிவர்த்தனை பண்ற ஜாதகமா இருக்குங்க. சார் அதெல்லாம் இல்ல பரிவர்த்தனை இதெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த இடத்திற்கு நம்ம திசை ஆகாது அப்படின்னா பாதக ஸ்தானத்தோட திசை ஆகாது, பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. 4ஆம் இடத்து திசையில வீடு கட்டலாம், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையில வீடு கட்டலாம். அவ்வளவுதான். நீங்க பரிவர்த்தனை, நீங்க வந்து வக்ரமாயிருக்கு, அதெல்லாம் நீச்சமாயிருக்கு, உச்சமாயிருக்கு, அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. வீடே பிரச்சனையா இருக்கு சார். வீடே கட்ட முடியாத சுச்சுவேஷனா இருந்தா என்ன சார் பண்றது? அதுக்கு வேற யாருடைய ஜாதகத்துப்படி வீடு கட்ட முடியாதுன்னா அவங்க தனிப்பட்ட முறையில ஜாதகத்தை பார்க்கணும் சார். நம்ம இந்த திசையுடைய மனையை வாங்கலாமா, இந்த திசையுடைய தலைவாசல் வைக்கலாமாங்கிறதுக்கு மட்டும்தான் இது. சார் எங்கேயும் சொல்றீங்களா? வேற ஒரு ஜாதகம் சொல்லுங்க சார். ஜாதகம் சொல்றேன் சார். விஜய் பன்னீர்செல்வம் விஜய் யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க, அடுத்து இன்னொருத்தவங்க பார்க்கலாம். பன்னீர்செல்வம் சொல்லுங்க சார். பன்னீர்செல்வம் சார் சார் சொல்லுங்க சார். பன்னீர்செல்வம் மேஷ லக்னம். மேஷ லக்னங்களா? ஆமா. ஓகே. ரிஷபத்துல சந்திரன். ரிஷபத்துல சந்திரன். மிதுன ராகு. மிதுனத்துல ராகு. கடகத்துல சூரியன் சுக்கிரன். சூரியன் சுக்கிரன். சிம்மத்துல புதன். சிம்மத்துல புதன். கன்னியில செவ்வாய். கன்னியில செவ்வாய். தனுசுல கேது. தனுசுல கேது. மகரத்துல சனி. மகரத்துல சனி. மீனத்துல குரு. மீனத்துல குரு பகவான். சாருடைய ஜாதகத்துப்படி ஃபர்ஸ்ட் பாதகம் செய்யக்கூடிய திசை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லக்னம் மேஷ லக்னம். மேஷ லக்னங்கிறது சரலக்னம். சரலக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகம். அப்ப சரலக்னத்துக்கு இந்த 11ஆம் இடம் பாதகனால இந்த மேஷ லக்னத்திற்கு 11ஆம் இடங்கிறது கும்பம். கும்பத்துடைய திசை அப்படிங்கிறது மேற்கு திசை. அப்ப ஃபர்ஸ்ட் மேற்கு திசை ஆகாது. அடுத்து இந்த கும்பத்தோட அதிபதி சனி பகவான். சனி பகவான் எங்க இருக்காருன்னா மகரத்துல இருக்காரு. மகரத்தோட திசை தெற்கு. அப்ப தெற்கு திசையும் ஆகாது. அப்ப மேற்கு திசையும் தெற்கு திசையும் பாதகம் செய்யக்கூடிய திசைகளாக இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். அடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு 4ஆம் இடம்ங்கிறது கடகம். கடகத்தோட திசை வடக்கு. அப்ப வடக்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையா இருக்கு. அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன். சந்திரன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் அப்படிங்கிறது ரிஷபத்துல இருக்கு. ரிஷபத்தோடைய திசை தெற்கு திசை. அப்ப சாருடைய ஜாதகத்துப்படி பாதகம் செய்யக்கூடிய திசைகளாக மேற்கு மற்றும் தெற்கு திசைகளும், யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகளாக வடக்கு மற்றும் தெற்கு திசைகளா வருது. இதுல இந்த தெற்கு திசை பாருங்க, யோகத்தையும் கொடுக்குது, பாதகத்தையும் கொடுக்குது. அப்ப ஒரு திசை யோகத்தையும் பாதகத்தையும் கொடுக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் அந்த திசையுடைய மனையை வாங்கக்கூடாது, அந்த திசையில வீடு கட்டக்கூடாது. அப்ப தெற்கு திசையை விட்டுருங்க. அதே மாதிரி மேற்கு திசையும் பாதகத்தை கொடுக்கறதுனால விட்டுறணும். வடக்கு திசை அப்படிங்கிறது சூப்பர். வடக்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாகவும் கிழக்கு திசை நடுநிலை திசையாகவும் இருக்கு. யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் நடுநிலை திசையாக கிழக்கு திசை இருப்பதால் வடக்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் வீட்டு மனை வாங்கிக்கலாம். அந்த திசையில தலைவாசல் அமைச்சுக்கலாம் சார். சார் புரியுதுங்களா சார் எல்லாத்துக்கும்? யாருக்காவது புரியலைங்களா இது? ஐயா நான் கேட்கலாமா ஒரே ஒரு கேள்வி ஐயா? போச்சு கேளுங்க சார், டவுட்லாம் கேளுங்க சார். சார் துலாம் லக்னம். ஓகே. வந்து அப்போ வந்து மகரத்துல குரு சனி பகவான் இருக்கு 4ஆம் வீடு. ஓகே. 5லே கேது பகவான் கும்பத்துல. இல்ல உங்க டவுட் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். அப்ப 4ஆம் வீட்டுல குரு சனி பகவான் இருக்கு 4ஆம் வீடு மகரத்துல. சார் 4ஆம் இடத்து மகரத்தோட திசை என்ன சார்? தெற்கு திசை. தெற்கு திசை உங்களுக்கு சூப்பர்னு சொல்றேன். தெற்கு. அப்ப தெற்கு ஓகேன்னு சொல்றேன். சரி சரி ஓகே. அவ்வளவுதான் முடிச்சு. சரி ஓகே ஓகே. வேற யாருக்காவது இதுல சந்தேகங்கள் இருக்காங்க சார்? சார் யாருக்காவது டவுட் இருந்தா சொல்லுங்க, பேசலாம். ஹலோ வணக்கம் சார். திருப்பூர்ல இருந்து வரதராஜன்.
வரராஜன் சார் சொல்லுங்க சார். டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க. ஆமா சார், டவுட் சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி சார், தெற்கு மேனா நம்மளுக்கு ஆகும்னு சொல்றாங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாஸ்துப்படி இப்படிதான் பார்க்கணும். நீங்க ரிஷப ராசிங்கிறதுக்காக தெற்கு திசை உங்களுக்கு வந்து ரிஷபத்தோட இடம் தெற்குங்கிறதெல்லாம் பார்க்க கூடாது. ஓகே ஓகே ஓகேங்களா சார்? சார் என்னுடைய கேள்வி என்னன்னா, இல்ல சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ வீட்டுல குழந்தைங்க ஒய்ஃப் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ எனக்கு பாக்குறது அவங்களுக்கு எல்லாம் எப்படி செட் ஆகும்னு கேக்குறேன் சார். அதுதான் சார் நான் கிளாஸ்ல நீங்க முன்னாடியே கொஞ்சம் நேரம் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அட்டன் பண்ணீங்களா இல்ல இப்பதான் வந்து லேட்டா வந்தீங்களா சார்? இல்ல சார், ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் இருக்கேன் சார். அப்ப உங்களுக்கு அதுக்கு தான் விளக்கம் சொன்னல சார். ஏன் மனைவி பேர்ல பண்ணணும்? மனைவி என்னங்க சார்? சொல்லுங்க சார். அதாவது மனைவியோட ஜாதகத்தை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம கிளாஸ்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் சார் இந்த சப்ஜெக்டே ஆரம்பிச்சேன். யாருடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சார், பசங்களுக்கெல்லாம் பார்க்க கூடாதுங்களா? அவங்களுக்கு எதுவும் அதை பார்க்க கூடாதுன்னு சார் நம்ம சொன்னோம். அதாவது வந்து ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நீங்க வந்து சரியா கிளாஸை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல, வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், ஹெட்போன் போட்டு தான் இருந்தேன். ஓகே ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிளாஸோடைய வீடியோ வந்து நம்ம குழுவுல கண்டிப்பா பதிவிடப்படும். நீங்க முழுமையா அந்த வீடியோ பாருங்க சார், உங்களுக்கு புரியும் தெளிவா. ஓகேங்களா? ஓகே சார், நன்றி. ஓகே சார், ஓகே நன்றி. வேற யாருக்கா இந்த விஷயங்கள் சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க சார், பேசலாம் சார். இப்போ வந்து பாதகாதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருந்தோம்னா இது எப்படி சார் அந்த திசை பண்ணலாம்னு சொன்னீங்களா? பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னேன் சார். பாதகாதிபதி நின்ற இடம் பாதகாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தா அப்ப 4ஆம் இடத்துல யோகத்தை கொடுக்குற இடத்துல அவர் தடையாத்தானே இருக்காரு. பாதகாதிபதி நின்ற திசையை நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். அதாவது பாதகம் செய்யக்கூடிய இடமும் யோகம் செய்யக்கூடிய இடமும் ஒரே திசையா வரும் பொழுது கண்டிப்பா அதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் சார். தெளிவா புரிஞ்சுக்கங்க. யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் தனி, பாதகத்தை கொடுக்கக்கூடிய இடம் தனி. யோகத்தையும் பாதகத்தையும் ஒரே திசை கொடுக்குது அப்படின்னா அந்த திசையில மனையை வாங்கக்கூடாது, அந்த திசையில வீடு கட்டக்கூடாது, அந்த திசையில தலைவாசல் அமைக்கக்கூடாது. அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா யோகத்தை மட்டும் கொடுக்குற திசை எடுத்துக்கணும், இல்லாட்டியும் நடுவுல திசை எடுக்கணும். பாதகத்தை கொடுக்குற என்னங்க சார்? ஒரு நிமிஷம் சொல்லலாம் சார்? சொல்லுங்க சார். என்ன சார் டவுட் சொல்லுங்க சார். சார், குழுவில் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி அழகா ஃபர்ஸ்ட்ல இருந்து அருமையா பாத்தீங்கன்னா வீடியோ நல்லா புரியும். சார் ஏற்கனவே லிங்க் அனுப்புறேன்னு இருக்காங்க. 3 முறை சார் வீடியோ மறுபடியும் கேளுங்க, சூப்பரா புரியும். ஒரு டைம் கேட்கும்போது நல்லா புரியுது. நன்றி, வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் நிஜமாவே நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. அதாவது புரியாதவங்களுக்கு கூட புரியுற மாதிரி சொல்றீங்க சார். நன்றி சார். ஆமா, நன்றி சார். நன்றி ஐயா. அத நல்லா அருமையா இருந்தது ஐயா. ஓகே சார். ஐயா, ஈசான மூலை எந்த சைடு ஐயா? ஈசானிய மூலைங்கிறது வடகிழக்கு மூலை சார். வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற வடகிழக்கு மூலை ஈசானிய மூலை. ஓ, வடக்கு கிழக்கு. ஓகே ஓகே. ஆமா ஓகே சார். சார் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது வீட்டுடைய மைய புள்ளி பிரம்மஸ்தானம். என்னங்க சார்? சார் நீங்க பேசுறது கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, நீங்க பேசுறதே கேட்கல சார். 4 மூலைகளையும் வெட்டு புள்ளி எடுத்துக்கலாமா சார்? ஒரு வீட்டுடைய பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது வீட்டுடைய மைய புள்ளிக்கு பேரு தான் பிரம்மஸ்தானம். 4 கார்னர் இருக்குன்னா இந்த கார்னர்ல இந்த இடத்துல இருந்து இந்த கிராஸ் உடைய ஜாயிண்ட், இது 2 சந்திக்கிற இந்த இடத்துக்கு பேரு தான் பிரம்மஸ்தானம் சார். அந்த இடத்துல ஒரு அளவுகள் இருக்குல்ல, நீளாக இடம் சார் ஒவ்வொரு வீட்டுக்கும் மாறும்ல சார். 22க்கு 21னா ஒரு வீடு, 43க்கு 33னா ஒரு அளவு பிக்சட் கிடையாது சார். அளவு வந்து பிக்சடா வராது. ஓகேங்களா? அந்த வீட்டுடைய நீள அகலத்துக்கு தகுந்த மாதிரி வரும் சார். ஓகே சார், ஒரே ஒரு நிமிஷம். அந்த வகுப்பை பத்தி நான் டீல் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது ஏப்ரல் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு தொடங்க இருக்கு சார். கொஞ்சம் எல்லாரும் மீட் பண்ணிக்கீங்க, கொஞ்சம் மீட் பண்ணிட்டு பேசுங்க. நம்மளுடைய வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 5ஆம் தேதி இரவு 8 மணிக்கு தொடங்க இருக்கு. நம்மளோட ஜூம் ஆப்ல இப்ப நடக்கிற மாதிரி நடக்கும். ஒவ்வொரு நாளும், அதாவது வாரத்துல 4 நாளும் நடக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் நடக்கும் வாரத்துல. மொத்தம் 15 வகுப்புகள்.
வாரத்துல 4 நாட்கள் மொத்தம் 15 வகுப்புகள் நடக்கும். இதுல நம்மளுடைய வாஸ்து வகுப்புல அடிப்படையில இருந்து உயர்நிலை வரையும் A to Z ஒரு வீட்டுக்கு எப்படி பிளான் டிராயிங் போடணும், ஒரு வீடு அப்படிங்கிறதுல மனையடி சாஸ்திரம் எதுக்கு பார்க்கணும், ஜோதிடம் எதுக்கு பார்க்கணும், வாஸ்து ரீதியா எந்தெந்த விஷயங்கள் பார்க்கணும், ஒரு வீட்டுக்கு வெளியில தெருக்குத்து மூலக்குத்து விஷயங்களா இருக்கட்டும், அடுத்து ஒரு வீட்டுடைய மனையுடைய நீள அகலங்களா இருக்கட்டும், மனையோட வடிவங்களா இருக்கட்டும், அனைத்து விஷயங்களும் மனையடி சாஸ்திரப்படி ஒரு மனைக்கு குழிப்பொருத்தம் எப்படி பார்க்கறது, மனைப்பொருத்தம் எப்படி பார்க்கறது, இது சிங்க மனையா கருட மனையா அப்படிங்கறது எப்படி பிக்ஸ் பண்றது, எந்த மனை யோகத்தை கொடுக்கும், எந்த மனை பாதகத்தை கொடுக்கும், அதை எப்படி சரி பண்றது. நம்மளுடைய வகுப்புல ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த வீட்டுல இந்த திசை பாதிக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு முழுமையான வகுப்பா இருக்கும். இந்த வகுப்பு அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நாளும் முடிவுல நம்ம வகுப்புல யாராவது கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாத்திற்கும் முதல் நாள் வகுப்புக்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் 9 மணிக்கு உங்களுக்கு நம்ம வீடியோ ஃபைலும் கொடுத்துருவோம். கிளாஸுடைய வீடியோ ஃபைல் வந்துடும், பிளஸ் புக்ஸ், சர்டிபிகேட், கிளாஸுடைய பிடிஎஃப் ஃபைல், எந்தெந்த கிளாஸ்க்குரிய உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் கொடுக்கணுமோ அந்த கண்டென்ட் பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருவோம். இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய் வகுப்புடைய கட்டணம். நீங்க இதை தவணை முறையில செலுத்திக்கலாம் அல்லது ஒரே தவணையா செலுத்திக்கலாம். இந்த வகுப்புல இணையணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி அல்லது துரைராஜ் சார் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்க வந்து வகுப்புல இணைஞ்சுக்கலாம். என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். வாஸ்து ரீதியாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வகுப்பு ரீதியாக எந்த சந்தேகங்களும் இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு நம்ம வாஸ்து வகுப்புல இணைந்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கணும். வகுப்பு ரீதியா இப்போதைக்கு உங்களுக்கு வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு அடுத்து நம்ம வாஸ்து ரீதியான விஷயங்கள் இருக்கலாம். என்ன கிளம்பி சொன்னீங்க ஐயா? வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சார். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இரவு 8 மணில இருந்து 10 மணி வரையும் சார். இது சர்டிபிகேட் எப்படிங்க? சர்டிபிகேட் நம்ம வந்து மே மந்த்ல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு கொடுத்துருவோம் சார். வர முடியாதவங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் சார். ஓகே. ஊரு ஐயா? என்ன ஊரு ஐயா? சார் நம்ம திண்டுக்கல் சார். திண்டுக்கல். ஓகே. ஆமாங்க. சூப்பர். வேற யாராவது வகுப்பு ரீதியா சந்தேகங்கள் இருக்குங்களா? சார் நம்ம வகுப்பு ரீதியா அருமையா இருக்கு சார். இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணிக்கலாம் மேடம். இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க பே பண்ணிக்கலாம் மேடம். ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. மீதி அமௌண்ட் கிளாஸ் முடியறதுக்குள்ள பே பண்ணிடலாம். சரி சரி. எனக்கு என்ன சேலரி வரலையா? மார்ச் மாசம் 3ஆம் தேதி மேல தான் வரும். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு பண்ணிக்கலாம் சார். அதெல்லாம் பண்ணிக்கலாம் எந்த டைம் வேணும். ஓகே ஐயா. நன்றி 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 நன்றி. தெளிவா கேம்பஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நான் வகுப்புல அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் சொல்லுவேன். எப்படி ஒரு வீட்டுக்கு கேம்பஸ் வச்சு நம்ம வீட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும், நம்ம வீட்டை வந்து எப்படி நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிச்சு வீட்டை திருப்பணும், எல்லா விஷயங்களும் சொல்லுவோம் சார். எப்படி ஒரு வீட்டுக்கு மால் பிடிக்கணும், என்ன ஒரு வாஸ்து ரீதியா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாகும். கிளாஸ் டைம் இரவு 8 மணில இருந்து 10 மணி வரை. வாங்கி தருவீங்களா கருவி எதுவும்? இல்ல இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது சார் நமக்கு வந்து 500 ரூபாய்க்கு இருக்கு, 5000 ரூபாய்க்கு இருக்கு. அவங்கவுங்க வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி கேம்பஸ் அவங்கவுங்க தான் சார் வாங்கிக்கணும். ஒண்ணு நம்ம கேம்பஸ் வேணும் அப்படின்னா நீங்க கேம்பஸ்க்கு தனி அமௌண்ட் பே பண்ணா நம்ம வாங்கி தருவோம் சார். அவ்வளவுதான் சார். இது வந்து கம்பல்சனே கிடையாது. அவங்க வாங்கிக்கலாம் சார் கேம்பஸ். நம்ம கிட்ட வாங்குற மாதிரி தான் கேம்பஸ் எவ்வளவு சார்? சார் அது நம்ம கிளாஸ்ல சொல்றேங்க சார். நம்ம வெரைட்டிஸ்லாம் இருக்கு, நம்ம சொல்லுங்க. அது நீங்களே கேம்பஸ்லாம் நீங்களே வாங்கிக்கிறதா சார் 100% பெஸ்ட். ஏன்னா அவங்க வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அவங்களுக்கு சில பேர் பிராஸ்ல வேணும்னுவாங்க, சில பேர் வந்து இல்ல சிம்பிளா இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க தேவைக்கும் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் சார். அது அவங்களுக்கு எப்படி தேவையோ நம்ம கிளாஸ்ல சொல்லுவோம். விருப்பம் இருந்தா வாங்கிக்கலாம், இல்லாட்டி அவங்க வாங்கிக்கிறோம் சார். ஓகே. வேற யாருக்காவது வகுப்பு ரீதியா சந்தேகங்கள் இருக்கா சொல்லுங்க பிரச்சனை. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார் வீடியோ வந்து அனுப்புவீங்களா? அது எப்படி எவ்வளவு நாள் இருக்குங்க சார்? என்ன மேடம்? கிளாஸ் வீடியோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்கீங்களே சார், அது எப்படி சார்? அப்படி ஸ்டாண்டர்டா அனுப்புவீங்களா இல்ல குறிப்பிட்ட நாள்? ஸ்டாண்டர்டா உங்க லைஃப் லாங்கா இருக்கும் மேடம். உங்களுடைய மெயில் ஐடியை லிங்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் மேடம். உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும் மேடம் வீடியோ. அந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். நீங்க எப்ப வீடியோ ஓப்பன் ஆகாட்டியும் நீங்க வந்து நம்ம வகுப்பு அப்படிங்கிறது சும்மா எடுத்துட்டோம் போயிட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்பயுமே நம்மளோட நீங்க தொடர்புல இருக்கலாம். நீங்க வந்து உங்க வீடியோ ஓப்பன் ஆகலைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, உடனே உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிறது லிங்க் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி ஓப்பன் ஆகாத பட்சத்துல சார் இந்த யாருக்கு வீடு அமையும் சார், யாருடைய பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு சார். யாருக்கு வீடு அமையுங்கிறத தாண்டி
யாருடைய பேர்ல ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணணும்னு இருக்கு. ஓகேங்களா? அந்த விஷயம்லாம் நம்ம ஜோதிட ரீதியா அடுத்த விஷயங்கள் வகுப்புல நம்ம எல்லா விஷயங்களும் ஒரே நாள்ல நம்ம சொல்ல முடியாது சார். சொன்னா புரியாது சார் யாருக்குமே. நம்ம வகுப்புல அப்படி கோர்வையா நம்ம கொண்டு போவோம் சார். யார் பேர்ல பதிவு பண்ணணும், அதை யார் பேர்ல கண்டிப்பா பதிவு பண்ணிடக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம தெளிவா சொல்லுவோம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே சார். கிளாஸ் எத்தனை நாள் சார்? கிளாஸ் மொத்தம் 15 வகுப்புகளுங்க சார். வாரத்துல 4 நாட்கள் நடக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள். மொத்தம் வந்து 15 வகுப்புகள் நடக்கும் சார். 15 வகுப்புகள்ங்கிறது 1-2 வகுப்புகள் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அது நம்ம கிளாஸோட இதை பொறுத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் இதுக்கு புக் ஏதாவது இருக்குங்களா சார்? புக் உங்களுக்கு தருவோம் சார். ஹலோ சார், பிடிஎஃப் வருங்களா சார்? சார் பிடிஎஃப்பும் கொடுப்போம் சார். கிளாஸோட கண்டென்ட் இப்போ நம்ம எடுத்தோம் பாத்தீங்களா, இது மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் வரும். புக் அப்படிங்கிறது கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு புக்ஸ் வந்துடும். புக் அப்படிங்கிறது கொரியர் பண்ணிடுவோம், அல்லது சர்டிஃபிகேட் வாங்க வரப்ப நேரம் வாங்கிக்குவோம். ஓகேங்க சார். ஓகே ஓகே. ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். சார் 4 மூலை, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு சொன்னீங்க. வடகிழக்குல பார்த்த மனைகளை வாங்கலாமா, இல்ல தென்மேற்குல பார்த்த மனைகளை வாங்கலாமா? இல்ல அதெல்லாம் நம்ம கேம்பஸை வச்சு ஒரு இடத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி அளவுகள் இருக்குங்க சார். இது எந்த திசையை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டிகிரி பார்த்துருக்குன்னு அதெல்லாம் எப்படி கேம்பஸ் வச்சு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எத்தனை டிகிரி திரும்பி இருந்தாலும் வாங்கலாம், எத்தனை டிகிரிக்கு மேல திரும்பி இருந்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு மூலைகளுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு சார். இதெல்லாம் எல்லாம் தெளிவா நம்மளோட வகுப்புகள்ல வந்துருங்க. என்னங்க சார் கேம்பஸ் சொன்னீங்க? கேம்பஸ் அப்படிங்கிறது திசை காட்டும் கருவி சார். நம்ம மனை அப்படிங்கிறது எந்த திசையை திரும்பி இருக்கு அப்படின்னு திசை காட்டும் கருவியை தான் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி. சரி, நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. வேற ஏதாவது பொதுவான சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார். பேசலாம். ஆமா சார், நீங்க வந்து நீங்களே வாங்கிக்கலாம் சார். கண்டிப்பா நான் வாங்கி தரணும் அப்படின்னா உங்களுக்கு வாங்கி தந்துடுவேன். நீங்க அமௌண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது சொல்லுவேன். அந்த அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். இது கம்பல்சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், அது ஒன்றும் சிறப்பா நீங்க கொஞ்சம் தெளிவு பெற்ற ஐயா. ஓகே சார், நன்றி நன்றி. அருமையா சொன்னீங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொன்னீங்க. அப்ப ஈசான மூலம் எல்லாம் கரெக்டா சூப்பரா சொல்றீங்க. பாதுகாப்பு சரராட்சி 12ஆம் இடம் பாதுகாப்பதி, அவர் சிறராட்சி 9ஆம் இடம், அப்ப உபயராட்சிக்கு 7ஆம் இடம். அருமையா சொல்லிட்டீங்க. ஓகே நன்றி. போன்ல இருக்கிற கேம்பஸ் பாவிக்க கூடாதா? புரியலைங்க சார். போன்ல இருக்கிற டிஜிட்டல் கேம்பஸ் பாவிக்க கூடாதாங்க சார்? போன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது சார். போன் அப்படிங்கிறது அக்யூரேட்டா கண்டிப்பா இருக்காது சார். போனோட கேம்பஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சும்மா வேணா டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் சார். ஒரு அக்யூரேசிக்கு ஒரு வீட்டுக்கு போய் வாஸ்து பாக்குறப்ப எல்லாம் போனை வச்சு எல்லாம் பார்க்கக்கூடாது சார். அது வந்து சரியாகவும் இருக்காது. அந்த இடத்துல டவர் இஷ்யூனா கொஞ்சம் மாறிடும். ஒரு 2 டிகிரி மாறி இருந்தாலும் மாறிடும் சார். அதெல்லாம் போன்ல வச்சு பார்க்கக்கூடாது சார். அந்த கேம்பஸ் எங்க சார் கிடைக்கும் சார்? அது எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்றேங்க சார். நான் வகுப்புல நான் சொல்றேன். சரி சரி சரி. எல்லா டீடைல்ஸும் நான் சொல்றேன் சார். சிறப்பையா, சிறப்பு. அருமையா இருந்தது. ஓகே ஓகே சார். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார். பேசலாம், இல்லாட்டி வகுப்பு நம்ம நிறைய பண்ணுவோம். ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் வாஸ்து மட்டும்தானா இல்ல ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் ஏதாவது எடுப்பீங்களா சார்? இதுல வந்து வாஸ்துக்கு தேவையான ஜோதிடம் வரும் சார். ஒரு வாஸ்து கிளாஸ் நம்ம எடுக்க போறோம். அந்த வாஸ்து கிளாஸ்ல வாஸ்துக்கு என்ன ஜோதிடம் தேவையோ அதுல வரும் சார். நீங்க ஜோதிடம் பலன் சொல்ற அளவு நம்ம ஜோதிட வகுப்பு இருக்காது. வாஸ்துக்கு நம்ம யார் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்ன பண்ணணும், ஒரு ஜோதிட ரீதியா எப்படிகள் இருந்தா இவங்க பேர்ல வாங்கக்கூடாது, அது மாதிரி விஷயங்கள். வாஸ்துக்கு ஜோதிடத்துல என்ன தேவையோ அதுதான் சார். நம்ம வாஸ்து கிளாஸ் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், ஜோதிட கிளாஸ் எடுக்கல. வேற என்னங்க சார் ஸ்பெஷல்? சார் ஜாதகம் இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது சார். நம்ம பிரசன்ன முறை நம்ம சொல்லுவோம் சார். அந்த இடத்துல வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படிங்கிறது பிரசன்னம் பார்க்கணும். எப்படி மண் பிரசன்னம் அப்படிங்கிற முறையை வந்து நம்ம வகுப்புல சொல்லுவோம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, ஜாதகம் இருந்தாலும் அந்த மண் பிரசன்னம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் எல்லாமே நம்ம சொல்லுவோம். எந்த நாள்ல பார்க்கணும் எல்லாமே. வேற என்னங்க சார் ஸ்பெஷலா இதுல நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? சார் ஒரு வாஸ்துக்கு என்ன தேவையோ எல்லா விஷயங்களும் வந்துடும். ஒரு வாஸ்துக்கு மனையடி சாஸ்திர விஷயங்கள், ஜோதிட விஷயங்கள். ஒரு வாஸ்து அப்படிங்கிறது தனிப்பட்டு எங்க ஜோதிடமும் சேர்ந்து மனையடி சாஸ்திரம் அப்படின்னு 3 விஷயங்கள் சேர்ந்ததுதான் வாஸ்து. வெறுமனா நம்ம கிழக்கு, தெற்கு, மேற்கு, ஈசானிய மூலை, நிறுதி மூலைங்கிறது கிடையாது.
ஜோதிடத்துடைய பங்கு என்ன, மனையடி சாஸ்திரத்துடைய பங்கு என்ன, அடிசாஸ்திர அளவுகள் என்ன, குளிப்பொருத்தம் என்ன, அது இல்லாம எந்த நாள்ல வந்து நம்ம பாலக்கால் போடணும், அது எப்படி போடணும், அது இல்லாம அதோடைய கால்குலேஷன் என்ன, A to Z ஒரு வாஸ்து அப்படிங்கிறது நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது முழுமையான வகுப்பு வந்துடும் சார். இதுல வந்து ஒரு வீட்டுக்கு எப்படி பிளான் டிராயிங் முதற்கொண்டு பிரம்மஸ்தானம் வெட்டுப்படாம எப்படி பண்றது முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் இதுல வந்து தெளிவா சொல்லிவிடுவோம் சார். சார் இது இதுல வந்து எப்போ நம்ம இதுக்கப்புறம் வீடு வாங்குவோங்கிறது சொல்லலாங்களா? உயர்நிலை அப்படிங்கிறது இருக்காது சார். இதுக்கப்புறம் நம்ம படிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் உயர்நிலை, முதுநிலை, உச்சநிலை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம சொல்லுங்க சார். வாங்கக்கூடிய திசைங்களும் சொல்லலாம் இல்லைங்க சார், எந்த திசா புத்தியில வாங்குவோங்கிறது? அது சொல்லலாம் சார். ஓகேங்க சார், நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். கிளாஸ் ஆரம்பிக்கலாம் சார். ஓகே சார் நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது சார். சொல்லுங்க சார். சார் நவநீதகிருஷ்ணன் பேசுறேன் சார், கோயில்பட்டி. சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் இப்போ நம்ம வாஸ்து நீங்க ஆல்ரெடி வகுப்புல இணைஞ்சிருக்கீங்க சார்? வகுப்புல இருக்கேன் சார். நான் வகுப்பு அமௌண்ட்லாம் கட்டிட்டேன் சார், ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டேன். நான் கூகுள் என்னோட ஜிமெயில அனுப்பிட்டேன் சார். இப்போ வாஸ்து குறிப்பு நீங்க சொன்னீங்க, எக்ஸ்பிளனேஷன்லாம் சொன்னீங்க சார். ஆக்சுவலா அந்த வாஸ்து எப்படி நீங்க நமக்கு கிளாஸா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது சார். இப்போ என்னுடைய கேள்வி என்ன சொன்னா சார், இப்போ நாங்க வந்து இடையில வந்து ஒரு சுரண்ட பக்கம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் சார். ஓகே சார். அங்க வாஸ்து ஆக்சுவலா நான் வாஸ்து படிச்சு இப்ப நான் உங்ககிட்ட படிக்கும்போது எனக்கு இன்னும் நிறைய இம்பாக்ட் வாஸ்து இல்ல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்துடும் சார். சில இடத்துல இப்ப நான் ஸ்ரீலங்கால நம்ம கிளாஸ் எடுக்க போயிருந்தோம். நீங்க பதிவு பாத்தீங்களா என்னன்னு தெரியல எல்லாத்துக்கும். நம்ம இலங்கையில ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 வகுப்புகள் அப்படிங்கிறது நம்ம போயிட்டு இப்ப மார்ச் 15ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரையும் நம்ம ஸ்ரீலங்கால கிளாஸ் எடுத்துட்டு நேரடி வகுப்பு எடுத்துட்டு வந்தோம் சார். ஓகேங்களா. அங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் தவறாத அந்த கிச்சன் அப்படிங்கிற இடம் வந்து ஈசானி மூலையில அமைச்சு தவறாத எல்லா பக்கம் தவற அமைச்சிருக்காங்க. அப்ப அந்த தவற அமைச்சவங்களுக்கு எல்லாமே அவங்க ஜாதக ரீதியா பார்த்தா யாராருக்கெல்லாம் சந்திரன் பெற்றிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க சார், இந்த ஏரியால எல்லாமே இப்படித்தானே பண்றாங்க அப்படின்னு. அப்ப சந்திரன் நல்லா இருக்கிற ஜாதகத்தை நம்ம பாக்குறோம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம அவங்க என்னன்னா அவங்க பிளாங்கா சரி இந்த இது அந்த யாழ்ப்பாணம் அப்படின்ற இடத்துல ஜப்னா அப்படின்ற ஏரியால நம்ம கிளாஸ் எடுத்த ஏரியா, அங்கதான் வாஸ்து பார்த்துருக்கோம். போய் 4-5 கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். எல்லா இடத்துலயும் இந்த தப்பு பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களோட ஜாதகத்தை பாக்குறப்ப சந்திரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சந்திரன் கெட்டு போயிருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஓகே சார், இந்த கேள்விதான் நான் கேட்க வந்தேன் சார். ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க சார், ஈசானிய மூலை இடத்துல பாதிக்கப்பட்ட அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி கெட்டு போயிட்டாங்க சார். இப்போ ஒருத்தவங்க வீட்டுல நாங்க சுரண்டைக்கு போகும்போது சார், வடகிழக்கு அவுட்டர் சைட்ல அவங்க வடகிழக்குல படிக்கட்டி கீழே டாய்லெட் வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டு தலைவர் போயிட்டாங்க. அதான் கண்டிப்பா 6 மாசத்துல காலி. மிகப்பெரிய தவறு. நம்மளோட ஜாதகத்துல நம்ம ஒவ்வொரு நம்ம பலனும் கொடுத்துருவோம் சார். இந்த இடத்துல கண்டென்ட் கிடைச்சா அதான் எனக்கு கேட்டேன். இந்த கண்டென்ட் கிடைச்சுன்னா நம்ம போய் பார்த்தோன்னே ஒரு 4 விஷயம் சொல்றது. கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். ஓகே சார். சொல்லுங்க சார். நீங்க சொன்ன இடம் தான், நாங்க யாழ்ப்பாணம் தான். நான் கூட பேசுறேன். சொல்லுங்க சார். யாழ்ப்பாணத்துல பாத்தீங்களா சார், எல்லா பேரும் வடகிழக்கு மூலையில தானே சார் கிருஷ்ணா வச்சிருக்கீங்க. நான் இப்ப இந்த சுயமா வாஸ்துவ படிக்கப்படுங்கிற பிறகுதான் இந்த வடகிழக்குல எங்களுடைய முழுசாவே பிள்ளையா கட்டினோம் விளங்குது. ஆனா காரணம் நான் இப்ப எங்கட கொஞ்சம் பயிர்வனாக கேட்க சொல்லிக்கிறேன். அது கேரளாவில இருந்த முறையை பின்பற்றி தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இது வந்திருக்கு. அந்த 50 வருஷத்துக்கு ஆனா அந்த 50 வருஷத்துக்கு பிறகு அந்த 50 கட்ட தொடங்கின பிறகுதான் இந்த யுத்தமும் இனியில நடந்திருக்கு. வடகிழக்குல அதை கட்டி நீர் தொட்டி தண்ணி தொட்டி இருக்கும். இந்த கட்டின வீட்டுல எல்லா வீட்லயும் குறைஞ்ச ஒரு மாவிலர் இருக்கு. வாஸ்து படிக்க முடியும். ஓகே சார். சரிங்க சார், நம்ம வகுப்பு அப்படிங்கறது நிறைவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற எந்த விஷயம் சந்தேகங்களா இருந்தாலும் நம்ம வகுப்பு அப்படிங்கிறதுல தெளிவான விளக்கங்களோட நம்ம வகுப்பு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தொடங்க இருக்கு. ஜாயின் பண்றவங்க நம்ம ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இறைவழி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற அற்புதமான தகவலை கூடி நம்ம வகுப்பு அப்படிங்கிறத நீவா நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம். நன்றி வணக்கம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் தேங்க்யூ சார்.